சம்டைம்ஸ் இல்ல இல்ல clear sir, clear இன்டர்நெட் சம்டைம்ஸ் ஆஃப் ஆயிடும், அப்போ ப்ராப்ளம் இருக்கும். சரி, ஓகே. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிவன் லிங்க் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. இந்த ஒரு ஆஸ்ட்ராலஜி டாபிக் சொல்லிட்டு எல்லாருக்கும் ஆக்சஸ் இருக்கு இல்லையா? எஸ் சார், கிடைச்சிருச்சு. ஓகே, ஸோ இந்த தான் நம்ம டாபிக்ஸ் பார்க்க போறோம். நம்ம இது வந்து நீங்க நிறைய விஷயம் கற்றுக்க போறீங்க, கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கலாம். ஓகே, நான் வந்து நீங்க வந்து ரெக்கார்டிங் தான் இருக்கு கொடுக்குறவங்களுக்கு நீங்க வந்து மெல்லவா திருப்பி பார்த்துட்டு பார்க்கலாம், நோ ப்ராப்ளம். ஏன்னா வந்து நீங்க வந்து இவ்வளவு விஷயத்தை கத்துக்கிறது வந்து இவ்வளவு கம்மி நேரத்துல ஆல்மோஸ்ட் பார்க்கறது 12 12 14 செஷன்ஸ் இருக்கு. ஒரு நிமிஷம், அது இங்க ஸ்கிரீன் ஷேர் ஆகல இல்லையா? ஒரு நிமிஷம், உங்க மியூட் பண்ணிக்கோங்க, எல்லாம் மியூட் பண்ணிக்கோங்க, ஸோ டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஓகே, ஸ்கிரீன் தெரியுதா? வந்து எஸ் சார், தெரியுது. ஓகே, ஸோ நம்ம நிறைய டாபிக்ஸ் பார்க்க போறோம். நீ கொஞ்சம் ஃபாஸ்டா கத்துக்கிறது நல்லது ஆக்சுவலி. ஏன்னா வந்து சில பேர் வந்து ஃபாஸ்டா இருப்பாங்க, சில பேர் ஸ்லோவா இருப்பாங்க. ஓகே, இன்னைக்கு வந்து ரெக்கார்டிங் இருக்கு உங்களுக்கு, இன்னைக்கு எல்லா லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து எனஃப் டைம் இருக்கு ஆக்சுவலி, நீங்க கத்துக்கிறதுக்கு ப்ராப்ளம் இல்லை. எல்லாம் ஆசரா அர்ஜென்ட் கிடையாது ஒன்றும். அதனால வந்து நீங்க வந்து நான் சொல்றது நல்ல கவனமா கேளுங்க. டிஸ்டர்பன்ஸ் இல்லை, மொபைல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க வேணா, அந்த 1 மணி நேரத்துக்கு சைலண்டா போட்டுக்க வேண்டாம். ஸோ தட் நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம் 1 மணி நேரம். ஏன்னா எவ்ரி திங் நம்ம பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. மியூட் பண்ணுங்க ப்ளீஸ், எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க டிஸ்டர்பன்ஸ் இல்லாம. ஸோ தட் நம்ம வந்து கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம். சொல்லுங்க, எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க, எல்லாரும் ப்ளீஸ். ஓகே, எல்லாரும் ப்ளீஸ் மியூட் பண்ணுங்க. ஓகே, டன். நம்ம வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன டாபிக்ஸ் பார்க்க போறோம்ன்றது ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து சி சம் இன்ட்ரோடக்ஷன், அப்புறம் வந்து சம் எப்படி குண்டலி பிளாட் பண்றது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குண்டலி என்னதெல்லாம் பார்க்கணுமா. ஸோ இதுல வந்து மெயின் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போது ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜி. ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் யூ வாண்ட் டு சி நம்ம வந்து அஸ்ட்ராலஜினா என்ன பேசிக் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நான் என்னோட பேர் சொல்றேன். என்னோட ரமேஷ் வந்து, என் பேர் ரமேஷ். நான் வந்து ஆக்சுவலி மகர ராசி வந்து மெயின் இம்பார்ட்டன்ட் ராசி. உங்களுக்கு வந்து அந்த ஒரு இண்டிகேஷன் தெரியணும். உங்களுக்கு எல்லாருக்கும் உங்க ராசி எல்லாரும் தெரியுமா இருக்கும்? நீங்க அஸ்ட்ராலஜி தெரியுதாலும் ராசி தெரியும் உங்களுக்கு எல்லாரும் இல்லையா? எஸ் சார், ஆமா சார், தெரியும். வெரி சார். ஓகே, ஸோ எனக்கு வந்து இப்போ எக்ஸல்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. எம்ஐஎஸ் அப்புறம் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்ராட்ல இருந்து ஒரு 20 வருஷம் இருந்தேன். அப்புறம் வந்து என்னுடைய பேஷன் நிறைய கற்றுக் கொடுக்கணும், ட்ரைனிங் கொடுக்கணும், படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை விட்டுட்டு நான் வந்துட்டேங்க. வந்துட்டு அப்புறம் என்னோட கிளாஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் வந்து ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜியில் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு கொஞ்சம் நிறைய டெவலப் பண்ணாங்க. ஆக்சுவலி நீங்கள் நிறைய பார்க்க போறீங்க அது. ஸோ அதில் வந்து பல பல நாள் பல வருஷனுடைய இது இருக்கு அதில். ஆக்சுவலி நீங்கள் பார்ப்பீங்க அது என்னென்னு. ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு எங்கள் ஆல் ஓவர் இந்தியாவில் சரி, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இந்த எக்ஸல்லாம் டெவலப் பண்ணியிருக்க மாட்டேன், யாருமே பண்ணியிருக்கல ஆக்சுவலி. ஓகே, நீங்கள் நிறைய பார்ப்பீங்க, ஆச்சரியப்படுறதுக்கு நிறைய இது இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. நான் பார்ப்போம் ஒன்றுன்னா. சரியா, நீங்கள் வந்து எல்லாருக்கும் எல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது இல்லை, எல்லா இதுவும் புரியறது இல்லை. சில பேர் ஸ்ட்ரென்த் இருக்கு எல்லாம். ஓகே, உங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து அதெல்லாம் ஒர்க் பண்ணணும். உங்களுக்கு முடியல, சில விஷயம் ப்ராப்ளம் இருக்கும், அதை போயிட்டு இது பண்ணிட்டு இருக்கக்கூடாது ஆக்சுவலி. சரியா, அதனால வருத்தப்படக்கூடாது. நான் நிறைய வந்து நம்ம கற்றுக்க போகிறோம். உங்களால் முடிஞ்சு எவ்வளோ கற்றுக்கணும். ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் ரேஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷில். சரியா, முயற்சியுடைய ரெகல்ச்சி அடையார். சரி, அப்புறம் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுப்பேன், பிடிஎஃப் கொடுப்பேன். நீங்கள் வந்து பார்க்கணும். கொஞ்சம் வந்து மெமரி ஞாபகம் வச்சுக்கணும், கொஞ்சம் விஷயம் மெமரி ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய விஷயம் வந்து நீங்கள் லாஜிக் யூஸ் பண்ணால் போதும், அவ்வளோதான், வேற எதுவுமே தேவையில்லை ஆக்சுவலி. சரியா, அது ஒன்று. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அப்புறம் இன்னொரு லிங்க் கொடுத்துருக்கேன் ஆக்சுவலி. அந்த ரூல்ஸ் ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம், அது உங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்கல ஆக்சுவலி, நான் அது கூட கொடுப்பேன் 1 by 1. அப்புறம் இன்னொன்று ஒரு வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன் ஒன்று, which is spinastrology9.blogspot.com சொல்லிட்டு வெப் லிங்க் கொடுத்துருக்கேன் டெலிகிராமில். அதுவும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள். சரியா, நான் ஆக்சஸ் கொடுத்த பிறகு நீங்கள் பார்க்கலாம், இப்போதைக்கு பார்க்க முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ வந்து இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாரும் வந்து ஒரு 2-3 விஷயம் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, என்ன தெரியும் உங்களுக்குன்றது ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு 2 minutes சொன்னீங்கன்னா போதும், இன்ட்ரோடக்ஷன். ஸோ எனக்கு ஐடியா வந்து உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு. 1 by 1 சொல்லுங்க ஃபாஸ்டா. Hello sir, I'm Rohit Paralkar sir. சொல்லுங்க. Actually, the purpose of this course is to get educated about the financial astrology sir. தமிழ் பேசலாம், நம்ம தமிழ் எடுத்துக்கோங்க இல்லையா? No sir, I don't know Tamil sir, but I can understand. சரி, ஓகே. Tell me.
With curiosity, I'm analyzing markets from 4 to 5, 6 years, sir. But to get an extra edge over the markets, so I want to learn financial astrology, sir. ஓகே. ஸோ இது வந்து எல்லாருமே வந்து மோஸ்ட்லி எல்லாரும் ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கணும் வந்திருக்கீங்க. அப்புறம் வந்துட்டு யூ வாண்ட் டு ஏர்ன் மணி ஃப்ரம் மார்க்கெட்ஸ், அது ஒன்று, தட் இஸ் ஒன் திங் இல்லையா. அப்புறம் வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறத பற்றி தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு, தட் இஸ் ஒன் திங் வில் பி தேர். வேற ஏதாவது ரீசன் இருக்கா? ஹலோ, சுந்தர் விஜய் சார். சொல்லுங்க சார். எனக்கு ஆக்சுவலா இந்த ஆஸ்ட்ராலஜில கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இந்த ஆ. குரு பெயர்ச்சி இந்த விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எனக்கு நிறைய முன்னேற்றம் கொடுத்துச்சு. ஓகே. நான் ஆல்ரெடி ஃபுல் டைம் ட்ரேடர் தான். நான் ப்ராஃபிட்டபிளா தான் இருக்கேன். எனக்கு இந்த ஆஸ்ட்ராலஜி இப்போ ரீசெண்ட் டேஸ்ல நல்ல ஒரு வைப்ரேஷன் கொடுத்ததுனால இந்த ஆஸ்ட்ராலஜி ஃபினான்ஷியல் செக்டர்ல எப்படி எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்றது தெரிஞ்சுக்க எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. ஓகே. ஸோ அதனால தான் இந்த ஃபினான்ஷியல் ஆஸ்ட்ராலஜி நான் பார்த்ததுமே நான் அதை சப்ஸ்கிரைப் பண்ணேன். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது, அதுல என்ன பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்க ஒரு ஆசையா இருந்துச்சு, ஒரு கியூரியாசிட்டி. ஓகே, டெஃபினட்டா. ஓகே, அதான். சரி. அதுக்கப்புறம் வேற ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன்ஸ்? சுரேஷ் சார். சொல்லுங்க. சேம் சார். ஐ மீன் ஃபினான்ஷியல் எப்படி, ஐ மீன் இந்த பிளானட்ஸ் எப்படி அஃபெக்ட் பண்ணுது மார்க்கெட்டை, அவங்க ரியலா தே கான்ட்ரிபியூட்டா, அது எப்படி ஒர்க் பண்ணுது, அந்த இது அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுல சார் மேஜர்லி. ஓகே, how it's affecting market, அதுதான். சரி, ஓகே. ஸோ மோஸ்ட்லி எல்லாரும் வந்து அந்த ஒரு பெரிய சக்கரத்துல தான் இருக்கும் நம்ம. ஃபினான்ஷியல் பிளானட்ஸ் எப்படி இம்பாக்ட் ஆகுது, மார்க்கெட் வந்து எப்படி மூவ்மெண்ட் ஆகுது, எப்படி இம்பாக்ட் ஆகுது, இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். சரியா? ஸோ தட்ஸ் வாட் எவ்ரிதிங். இதுல வந்து நீங்க வந்து நாட் ஒன்லி மார்க்கெட்ஸ், நிறைய விஷயங்கள் மேக்ஸ்ல பார்க்க போறீங்க. ஆக்சுவலி வி ஆர் கோயிங் டு லேர்ன் மேக்ஸ், எப்படி நம்பர்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது, இதுல மார்க்கெட்ல நம்பர்ஸ் ஒர்க் ஆகுது. அப்போ கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் பார்க்க போறோம் நம்ம. அதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து எர்த் அண்ட் சன், ஓகே, ரிலேஷன்ஷிப். இது விச் பேஸ் பண்ணி எப்படி ட்ரெண்ட் ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம் நம்ம, அது பார்க்க போறோம் நம்ம. தென் கேன் மெத்தட் பார்க்க போறோம். இன் அடிஷன் டு தட் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஸோ நம்ம இதெல்லாம் பார்க்க போறோம் ஒன் பை ஒன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து வி வில் ஸ்டடி அபவுட் மார்க்கெட் சைக்கிள்னு பார்ப்போம். மார்க்கெட் வந்து எப்படி பிஹேவ் ஆகுது அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ஓகே, அப்போ அதில் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இருக்கும். அஸ்ட்ராலஜி வந்து நீங்கள் கற்றுக்கிறதுக்கு வந்து நாட் ஓன்லி மார்க்கெட்ஸ், ஆக்சுவலி உங்களுக்கு வந்து பர்சனல் அஸ்ட்ராலஜி கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்ன்றது அதுவும் தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி ஸோ நிறைய பேர் யங்ஸ்டர் இருக்கலாம், கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆக போகுது, கல்யாணம் ஆச்சு ஆனால் குழந்தை இல்லை, குழந்தை பிறக்க போகுது, அப்புறம் குழந்தைங்களுக்கு கல்யாணம், இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஆக்சுவலி இது வந்து நம்ம வந்து எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அஸ்ட்ராலஜியை, இது வந்து ஒரு கைடு மாதிரி தான். ஓகே, நீங்க ரோட்ல போறீங்க, ஒரு 200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறீங்க, ஆனா எதிரில் வந்து ஒரு ரவுண்ட் அவுட் இருக்கு, இல்லை லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு, டெட் ஹேண்ட் இருக்குன்னா அது உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சதுன்னா நீங்க வந்து ஸ்லோ பண்ணிக்கலாம், லெஃப்ட் போகலாம், ரைட்டு போகலாம், யூ டர்ன் எடுக்கலாம், இதெல்லாம் பண்ண தெரிஞ்சுக்கலாம். ஒண்ணுமே சிக்னல் இல்லை, திடீர்னு ஒரு டெட் ஹேண்ட் இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? ஆக்சிடென்ட் ஆகும். ஸோ நிறைய பேர் லைஃப் நம்மளுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகுது ரீசன் அது நம்மளுக்கு தெரியல, என்ன நடக்க போகுது, ஏன் இது மாதிரி ஆகுது, நம்மளுக்கு எது குழந்தை இல்லை, எது கல்யாணம் ஆகலை, எதுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் வருது, இதெல்லாம் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். அது புரிஞ்சுக்கிறதுக்கு ஏன் தெரியலன்றதுனாலே கஷ்டம் இருக்கு. ஆக்சுவலி கரெக்டா எல்லாரும் ஒத்துப்புறீங்க இல்லையா எல்லாரும்? இது பாயிண்ட். எஸ் சார். எஸ் சரியா? ஸோ நிறைய பேர் வந்து டைவர்ஸ் ஆச்சு, கல்யாணம் ஆச்சு, ஆனால் ரொம்ப டார்ச்சர் இருக்கு. ஆனா வந்து கல்யாணம் ஆச்சு, குழந்தை பிறக்கல, குழந்தை பிறந்த குழந்தைக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளம் இருக்கு, அந்த மாதிரி நிறைய இருப்பீங்க இதெல்லாம். ஓகே, ஸோ இதெல்லாம் என்ன ரீசன் தெரிஞ்சுக்கிறது நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு டூல் தான். ஓகே, இது வந்து நீங்க வந்து நான் வந்து முகேஷ் அம்பானி ஆயினும், இது ஓவர் நைட்ல வந்துட்டு நான் வந்து முகேஷ் அம்பானி ஆயினும், இல்லைன்னா வந்து எனக்கு தெரியும் முன்னாடி என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் வந்து பெரிய கோடீஸ்வரன் சொல்லிட்டு அப்படிலாம் வந்து நினைக்கவே கூடாது. இது வந்து கேம்பிளிங் கிடையாது, இது வந்து ஒரு ஷார்ட்கட் கிடையாது, இது வந்து ஒரு கைடு, அவ்வளவுதான். நீங்க வந்து ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா கூகுள் மேப் யூஸ் பண்றீங்க, அவ்வளவுதான். அந்த கூகுள் மேப் யூஸ் பண்ணி நீங்க வந்து 1 மணி நேரம் டிராவல் ஆகுது வந்து ஒரு அது 1/2 மணி நேரத்தில் டிராவல் பண்ண முடியலாம் கிடையாது. ஜஸ்ட் வந்து 1 மணி நேரம்ன்றது பதில் 10 மணி நேரம் ஆகும். இல்லைன்னா இல்லையா, உங்களுக்கு தெரியல, ரூட் தெரியல, ஒருத்தரை கேட்டு 1 மணி நேரம் ஜெர்னி வந்து 10 மணி நேரம் ஆகலாம், 5 மணி நேரம் ஆகலாம். ஸோ இது வந்து நம்ம கரெக்டான டைம் ரீச் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, ஆனா ஒன்னே ஒன்று இருக்கு, என்னன்னா வந்து உங்க தலையெழுத்துன்றது எழுதிருக்கு ஆல்ரெடி. அது ரெண்டு விதமா இருக்கு. ஆக்சுவலி ஒன்று வந்து கம்பல்சரி, இன்னொன்று வந்து ஆப்ஷனல். இது ரொம்ப புரிஞ்சுக்கணும் நீங்க. ஆக்சுவலி ஓகே, சில பேர் வந்து லாஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே, மார்க்கெட் லாஸ் பண்ணி நிறைய பேர் லாஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? எல்லாரும், நானும் ஃபர்ஸ்ட் லாஸ் ஆச்சு எல்லாம். ஓகே, ஆனா வந்து எதுக்கு லாஸ் ஆச்சுன்றது தெரிஞ்சுக்கணும் நீங்க ஃபர்ஸ்ட். ஓகே, அதுக்கு வந்து ஏன் ரீசனு, எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், அதை வந்து எப்படி நீங்க வந்து ஒரு ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிக்க முடியும், அது வந்து ஒரு
என்ன சொல்ல உத்தியை யூஸ் பண்ணி நீங்க வந்து மாத்திக்கலான்றது பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் புரியாம இருக்கலாம். ஆஃப்டர் சம் டைம் நீங்க வந்து ஒரு 2-3 கிளாஸ்க்கு அப்புறம் புரிஞ்சுப்பீங்க. 5th லார்ட் இன் 12th ஒரு காம்பினேஷன் இருக்கு ஒரு அஸ்ட்ராலஜில. யாருக்கு புரியும்? இதுல இங்க இருக்கவங்க யாருக்கா தெரியுமா அது 5th லார்ட் இன் 12th என்னன்னு? எஸ் சார், தெரியுங்க சார். ஓகே, ஒருத்தர் வேற யாருக்கா தெரியுமா? ஒருத்தர் தெரியும். No, sir. சரி, நோ ப்ராப்ளம். அதான் சொன்னேன், நத்திங் டு வரி. நீங்க கத்துப்பீங்க. இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லிட்டு இந்த லாங்குவேஜ் இப்போ ஒரு அஸ்ட்ராலஜி போனா இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க யாருமே. அவங்க ப்ரெடிக்ஷன் கிட்ட சார் எனக்கு இது மாதிரி ப்ராப்ளம் இருக்கு என்ன பண்ணலாம் கேட்பீங்க. அவர் வந்து ஜென்ரலா சொல்லுவார் எல்லாமே. ஓகே, நானே இப்போ வந்து ஒரு டெஸ்ட் பண்ணேன் ஆக்சுவலி ஒரு அஸ்ட்ராலஜர் கிட்ட. சார் இது மாதிரி ப்ராப்ளம் இருக்கு சார் என்ன பண்ணலாம் சொல்லிட்டு கேட்டேன். அவர் ஜென்ரலா வந்து சார் நீங்க வந்து ட்ரேடிங் இது பண்ணக்கூடாது, அப்புறம் வந்து எங்க ஒய்ஃபோட இதுவா இருக்கணும் அதுவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஜென்ரலா சொன்னார் எல்லாமே. ஸோ நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து நம்ம அடிக்கடி டெஸ்ட் பண்ணணும் ஜென்ரலா எப்படி நடக்குது மார்க்கெட்ல என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு. சரியா? நீங்க யாராவது போய் கேட்டீங்கன்னா ப்ராப்ளம் போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலா சொல்லுவாங்க சார் நீங்க இது பண்ணலாம் அது பண்ணலாம், நீங்க வந்து இந்த இது கோயிலுக்கு போங்க அந்த இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஓகே. நீங்க வந்து கொஞ்சம் வந்து நம்ம பிரெயின் யூஸ் பண்ணணும். நம்ம வந்து கத்துக்க நாலேஜ் இருக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. ஓகே, ஸோ 5th லார்ட் இன் 12th மீனிங் என்னன்னா 5th லார்ட்ன்றது வந்து குழந்தைங்களை சொல்றது ஆர் ட்ரேடிங், கேம்பிளிங், ஸ்பெகுலேஷன் இதெல்லாம் வந்து இண்டிகேஷன் பண்றது. ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஹவுஸ். 12ஆம் வீடுன்றது லாஸ், நஷ்டம். ஓகே, நஷ்டம், அப்புறம் அப்ராடு, அப்புறம் ஃபாரின் செட்டில்மெண்ட் இதெல்லாம் மீனிங் வரும். நம்மளுக்கு ட்ரேடர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் வந்து 5th லார்டு 12th காம்பினேஷன் 12th லார்டு 5th காம்பினேஷன் இருக்கும்போது ட்ரேடிங்கில் நஷ்டம் வர்றதை பற்றியும் சொல்லுவோம். நீங்க எந்த அஸ்ட்ராலஜர் கிட்ட போனாலும் என்ன சொல்லுவாங்க, சார் உங்களுக்கு லாஸ் ஆகும் ட்ரேடிங் பண்ணாதுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ சொல்ல முடியும் அவங்களால. ஓகே, ஆனா உங்களால நிறுத்த முடியாது. எல்லாரும் சொல்றீங்க இப்போ வந்து நான் ட்ரேடிங் வந்து லாஸ் ஆகுது என்ன பண்ணலாம் சார், ட்ரேடிங் நிறுத்திட்டுமா கேட்குறீங்க. கொஸ்டின் கரெக்டா? எஸ் சார் நோ? எஸ் சார். Yes, sir. கரெக்டா? ஆனா நிறுத்த முடியாது. கரெக்டா? நிறுத்த முடியாது. Yes, sir. Yes, sir. கைண்ட் ஆஃப் அடிக்ட். அதுதான் உண்மை இல்லையா? ஏன்னா வந்து ட்ரேடிங் வந்து உங்க ரத்தத்துக்குள்ள இருக்கு ஆக்சுவலி. அதை ட்ரேடிங் நிறுத்த சொன்னா நீங்க வந்து அப்படியே அடிக்ஷன் ட்ரக்ஸ் எப்படி கையில நிறுத்தணும், உங்க கையில இருந்து ட்ரக் அடிக்ட் கிட்ட இருந்து அப்புறம் நீங்க செத்து போடுவீங்க. எப்படி அந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா? ஸோ அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ட்ரேடிங் எதனா லாஸ் ஆகுது கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து என்ன இன்னொரு உத்தின்றது கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து 5th லார்ட் 12,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க காம்பினேஷன்ல. அப்போ வந்து ட்ரேடிங் லாஸ் ஆகிறது நார்மல். அது நெகட்டிவ் பார்ட். எல்லா காம்பினேஷனுக்கும் எல்லா சுச்சுவேஷனுக்கும் ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் கொடுத்துருக்காரு கடவுள் உங்களுக்கு. ஓகே, அது நீங்க ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் எடுத்துட்டு வச்சுக்கோங்க, நெகட்டிவ் வராது. இப்போ வந்து உங்க வீட்டு வெளியில என்ட்ரன்ஸ்ல வந்து ஒரு 1 கோடி ரூபாய் இருக்கு பேக் இருக்கு. நீங்க வந்து ஓபன் பண்றதுக்கு கதை 1 கோடி ரூபாய் இருக்கு. நீங்க வந்து எனக்கு நம்ம பணம் கிடையாது நான் எடுக்க மாட்டேன் வேணாம் சொல்லிட்டு நீங்க க்ளோஸ் பண்ணிடுறீங்க டோர். இன்னொருத்தையும் எடுத்து விடுவோம். அவ்வளவுதான். ஒரு பாசிட்டிவ் கொடுக்குற உங்களுக்கு கடவுள் நீங்க யூஸ் பண்ணிக்கலன்னா இன்னொருத்தர் யூஸ் பண்ணி போறோம். அவ்வளவுதான். அதே மாதிரி தான் நீங்க ஹாரோஸ்கோப்ல வந்து ஒரு சிச்சுவேஷன் இருக்குன்னா அது பாசிட்டிவ் இருக்கு நெகட்டிவ் இருக்கு. நீங்க வந்து பாசிட்டிவ் யூஸ் பண்ணிக்கலன்னா அது நெகட்டிவ் ஆகும். ஸோ இந்த காம்பினேஷன் வந்து 5th லார்ட் 12th போது குழந்தைங்களுக்கு நீங்க செலவு பண்ணணும். அனாதை குழந்தைங்களுக்கு சரி, ஆறு யாராக்காவது ரொம்ப உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷனுக்கு இருக்கு யாருக்காவது குழந்தைங்களுக்கு, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செலவு பண்ணீங்கன்னா அது என்ன ஆகும், குழந்தைங்களுக்கு செலவுன்றது எடுத்துக்குவோம். நீ அப்புறம் ட்ரேடிங்ல லாஸ் வராது. சரியா? இது வந்து ஒரு விஷயத்த பார்க்கறது இந்த மாதிரி அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயம் பார்க்கணும் நம்ம. அது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து ஓகே எதனால லாஸ் ஆகுது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல 12th ஹவுஸ் எங்கெல்லாம் லிங்க் ஆகுது பார்க்கணும் நீங்க. அப்புறம் 8வது வீடு எப்படி இருக்கு பார்க்கணும். அது மாதிரி நிறைய பார்ப்போம். பார்த்துட்டு எதனால நம்மளுக்கு லாஸ் ஆகுது கண்டுபிடிச்சு அதுக்கு பாசிட்டிவ் என்ன இருக்குன்றது இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா உங்க லாஸ் கம்மியாகும். சரியா? இதெல்லாம் வந்து டெக்னிக்ஸ் ஆக்சுவலி நீங்க போக போக கத்துப்பீங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. உங்களுக்கு எல்லாம் எக்ஸைட்டடா இருக்கா கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயம்? கண்டிப்பா சார். சரி. ஸோ ஃபர்ஸ்ட் நான் பார்ப்பேன். நிறைய இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாரோஸ்கோப்ல ஒரு மொத்தம் 16 பிளானட் இருக்கு. ஒவ்வொரு பிளானட்ஸ் வந்து நேராக போகும், ரெட்ரோ ஆகும். 12 வீடு இருக்கு, 12 லக்னா இருக்கு, 27 நட்சத்திரம், 27 யோகா, இது மாதிரி நிறைய இருக்கு. டென்ஷன் ஆகவேனா இது வந்து இவ்வளோ பார்த்துக்கணுமேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸல் ரெடி பண்ணி கொடுப்பேன் நான். எல்லாம் அதை பத்தி இங்க பார்த்துக்கலாம். நிறைய வந்து நீங்க வந்து மெமரைஸ் பண்ணணும்னு சொல்றது இது சொல்லணும், அதை மாதிரி பண்ணா போதும். அவ்வளவுதான். ஏன்னா இவ்வளவு காம்பினேஷன் வந்து இந்த ஹாரோஸ்கோப் பண்றது சுத்திட்டே இருக்கும். இப்போ பார்த்தலாம் சுத்திட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து எங்க எது நிற்கும் தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஹாரோஸ்கோப் வந்து நம்ம பார்க்க போறோம்னா எங்க எது நிற்கும் தெரியாது. அதனால வந்துட்டு லாஜிக் தெரிஞ்சாலே நீங்க வந்து ஹாரோஸ்கோப் அனலைஸ் பண்ண முடியும். மார்க்கெட் அனலைஸ் பண்ணாலும் சரி, உங்க பர்சனல் லைஃப் அனலைஸ் பண்ணாலும் சரி,
லாஜிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து அதுக்கு தான் வந்து நான் எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போறேன் நான் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஏன்னா லாஜிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து மெமரைஸ் பண்ண அவசியம் கிடையாது. மெமரைஸ் பண்ண வேண்டியது என்னது, ஒவ்வொரு கிரகத்துக்கும் என்ன கேரக்டர்னு தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு வீடுக்கும் என்ன கேரக்டர் தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஒரு இந்த எக்ஸல் ஃபைல் ஒன்று ரூல்ஸ் ஒரு ஃபைல் கொடுத்துருக்கேன். உங்களோட லிங்க் அனுப்புறேன் உங்களுக்கு சேட்ல. இப்போ இது ஷேர் வந்து நான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்டட் இனியன் லிங்க் காப்பி லிங்க் டன். ஓகே, ஸோ உங்களுக்கு சேட் பாக்ஸ்ல ஒரு லிங்க் அனுப்புறேன். இப்போ எல்லாரும் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்த சேட்ல இருக்க லிங்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எல்லாம் வந்துட்டு ஓப்பன் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் மேக் காப்பின்னு இருக்கும். ஒன்று மேக் எ காப்பின்னு இருக்கும். அது மேக் எ காப்பி கிளிக் பண்ணீங்கன்னா அப்புறம் கீழே ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டர்ல வந்து உங்க ஃபோல்டர் லொகேஷன்ல எங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு கூகுள் டிரைவ்ல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதில் சேவ் பண்ணிக்கலாம். நீங்க மேபி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு ஏதாவது கிரியேட் பண்ணுங்க ஃபோல்டர். உங்களுக்கு கிரியேட்னு ஏதாவது ஆப்ஷன் இருக்கு, கூகுள் ஷீட் இருக்கு, என்னோட ஃபோல்டர் இருக்கு ஒன்று. அது மாதிரி உங்க ஏதாவது ஷீட்ல கிரியேட் பண்ணி ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. ஐ டோன்ட் சேஞ்ச் பண்ண இஷ்டப்படல. ஸோ நீங்க வந்து உங்க இதில் லொகேஷன் சேவ் பண்ணிக்கோங்க. செலக்ஷன் ஒரு ஆப்ஷன் வரும், வந்துட்டு அந்த இடத்துக்குள்ள போயிட்டு சேவ் பண்ணிக்கலாம். நீங்க செலக்ட் பண்ணிட்டு போட்டீங்கன்னா சேவ் ஆயிடும். சேவ் பண்ணிட்டீங்க எல்லாரும். யாருக்கும் எது இல்லையே, கரெக்டா போயிட்டு இருக்கா சேவ் பண்றது? சேவ் ஆப்ஷன் எங்க இருக்குன்னு சொல்லுங்க சார். ஃபைல் மேக் Okay. காப்பி, மேக் காப்பி Oh. கிளிக் பண்ணணும். இப்போ இங்க ஃபோல்டர் இருக்குல்ல கீழே, அதுல வந்து உங்க Okay. ஃபோல்டர் கூகுள் ஃபோல்டர்ல செலக்ட் பண்ணிக்கணும். நீங்க ஓகே சார். ஓகே, ஆல் லொகேஷன் போட்டீங்கன்னா வந்துடும். மை டிரைவ் போயிட்டு அதுக்குள்ள போயிட்டு நீங்க ஏதாவது ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஃபோல்டர் கிரியேட் ஃபோல்டர் பண்ணலாம். பண்ணிட்டு தென் ஏதாவது ஃபோல்டர் அஸ்ட்ராலஜி வச்சுக்கோங்க, ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜி வச்சுக்கோங்க, ஆர் மார்க்கெட் ஏதாவது சம்திங் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு அங்க போயிட்டு சேவ் பண்ணிக்கலாம் நீங்க. ஓகே ஓகே சார். ஓகே, ஆக்சுவலா நான் மொபைல்ல இருந்து பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த ஆப்ஷன் வேற மாதிரி அப்புறம் நீங்க ரெக்கார்டிங் பார்த்து லேப்டாப் பண்ணிக்கோங்க. நோ ப்ராப்ளம். மொபைல்ல பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட். ஆமா சார். ஆமா. ஸோ இதில் இண்டெக்ஸ் போட்டிருக்கேன், அதில் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் நான். அதில் கிளிக் பண்ணீங்கன்னா வந்து இது போகும் உங்களுக்கு ஒரு இந்த குண்டலின்னு சொல்லிட்டு ஒன்று வருது. ஓகே, உங்களுக்கு இங்கிலீஷ்ல இருந்தாலும் ஓகே, ஹிந்தியில இருந்தாலும் ஓகே, தமிழ்ல இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் எது இருந்தாலும் சரி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து மொத்தம் வந்து 12 வீடு இருக்கு மொத்தம் இது. ஓகே, இந்த 12 வீடு இருக்கு. இந்த 12 வீடு தான் நீங்க வந்து மெமரைஸ் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வீடு பேர் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட். ஆக்சுவலி இங்க பட்டம் இருக்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இதுதான். இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஹாரோஸ்கோப்ல பார்த்தீங்கன்னா மேஷம், ஏரி சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. இது ஞாபகம் வச்சு மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனசு, மகரம், கும்பம், மீனம், இப்படி வருது ஆக்சுவலி. ஓகே, ஸ்டார்டிங் பாயிண்ட்ல 12 வரைக்கும் 12 ராசி வருது. இது நீங்க மெமரைஸ் பண்ணணும். புரிஞ்சுதா? எஸ் சார். நம்ம ஒன்று என்ன பார்ப்போம், நம்ம டீடைல்ஸ் எல்லாம் பார்ப்போம். நம்ம மெமரைஸ் பண்ணிட்டு என்ன சொல்லிட்டேன் உங்களுக்கு, அதுதான். ஓகேவா? எஸ் சார். ஓகே, நம்ம அது நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பேக் டு இது பார்ப்போம். நீங்க நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்க. இதெல்லாம் வந்து நீங்க வந்து ஒரு கூகுள் ஷீட்டை நோட் பண்ணிக்கலாம். என்ன பண்ணலாம், நீங்க கூகுள் டிரைவ்ல போயிட்டு நீங்க வந்து ஒரு நான் ஸ்டார்ட் வச்சிருக்கேன். அதுல நீங்க என்ன பண்ண நோட்ஸ் வச்சுக்கலாம். நீங்க கூகுள் ஷீட் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண, அதுக்குள்ள நீங்க வந்து ஒரு நியூ கூகுள் ஷீட் வச்சுட்டு அதுல நீங்க வந்து என்ன பண்ணலாம், நீங்க வந்து கிரியேட் போட்டீங்கன்னா வந்து ஒரு கூகுள் ஷீட் ஓப்பன் ஆகும். அதுல வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க என்னன்னா நோட் பண்ணிக்கலாம் நீங்க மெமரைஸ். ஓகே, குண்டலி அப்படி நோட் பண்ணிக்கோங்க. சரியா? அப்புறம் வந்துட்டு சாரி, எல்லாரும் சேவ் பண்ணி சொல்லுங்க. அப்புறம் வந்து நான் டிசேபிள் பண்ணுவேன். நிறைய விதமான அஸ்ட்ராலஜி இருக்கு ஆக்சுவலி. ஒவ்வொன்றும் ஒரு ஸ்பெஷலைசேஷன் இருக்கு. ஒன்று சில பேர் வந்து மெடிக்கல் அஸ்ட்ராலஜி சொல்லுவாங்க, சில பேர் வந்து ஸ்போர்ட்ஸ் அஸ்ட்ராலஜி, முண்டேன் அஸ்ட்ராலஜி, ரிலேஷன்ஷிப் அஸ்ட்ராலஜி, அது மாதிரி நிறைய அஸ்ட்ராலஜி இருக்கு. ஸோ நம்ம வந்து இதெல்லாம் பார்க்க போறது நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பர்சனல் அஸ்ட்ராலஜி, அப்புறம் கொஞ்சம் நெக்ஸ்ட் அப்புறம் ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜி இது பார்க்க போறோம். ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜியில் கேபி அஸ்ட்ராலஜி ஒன்று இருக்கு, அதுவும் பார்க்க போறோம். நம்ம நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ அதனால நீங்க வந்து எல்லா மெத்தடும் பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம்.
இங்க வந்து எது இம்பார்ட்டன்ட் சொல்லி கொடுக்குறோம் அது மாதிரி பார்த்தா போதும். ஏன்னா வந்து உங்களுக்கு அப்ஜெக்டிவ் வந்து ட்ரேடிங் யூஸ் பண்ணிக்கணும், அஸ்ட்ராலஜி அஸ் மெயின் அப்ஜெக்டிவ். அப்புறம் அஸ்ட்ராலஜி நம்மளுக்கு வந்து கொண்டு ஹார்ஸ்கோப் பார்க்க தெரியணும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அந்த ஹார்ஸ்கோப் பார்த்துட்டு அது மார்க்கெட் அனலைஸ் பண்ணி எதுக்கு மார்க்கெட் அப் ஆகுது டவுன் ஆகுது, எப்போ கம்மியாகும் கம்மி அதிகமாகும், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் நம்மளுடைய டார்கெட் ஆக்சுவலி. ஓகே, அதனால நிறைய உள்ள போயிட்டீங்கன்னா அப்புறம் மாட்டிப்பீங்க இல்லை. அதே மாதிரி அஸ்ட்ராலஜி வந்து ஒரு பெரிய சுழல் மாதிரி, அந்த சுழல் வந்து அப்படியே இழுத்துரும் உங்களை. ஓகே, நீங்க வந்து ஜாகிரதையா வந்து அந்த சுழல் ஸ்டார்டிங் பாயிண்ட் வரைக்கும் போகலாம், ஆனா அது உள்ள போயிட்டு மாட்டிக்கூடாது. சரியா? நிறைய பேர் என்னன்னா வந்துட்டு இந்த இன்ட்ராடேல வந்து நான் வந்து சார் 10 மணிக்கு டவுன் ஆகும், 7 மணிக்கு சாரி 3 மணிக்கு இறங்கும், 4 மணிக்கு ஏறும், அப்படியே டிஃப்ரெண்டா பார்த்துட்டு வந்து ஆர்ஸ்கோப்ல போயிட்டீங்க. ட்ரேடிங்னு வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் நீங்க கொஞ்சம். ஓகே, ட்ரேடிங்ல கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நீங்க கண்மூடித்தனமா வந்து வெறும் அஸ்ட்ராலஜி பார்த்துட்டு மார்க்கெட் ட்ரேட் பண்ணக்கூடாது. நீங்க வந்து எல்லாத்தையும் பார்க்கணும். ஓகே, அஸ்ட்ராலஜி 80-85% உங்களுக்கு சக்சஸ் ரேட் கொடுக்கும். உங்களுக்கு எப்போ வந்து அஸ்ட்ராலஜில ஒரு இண்டிகேஷன் கொடுத்து அது உங்களுக்கு மேக்ஸ் நம்பர்ஸும் கன்ஃபார்ம் பண்ணுது, அப்புறம் உங்க சார்ட்டும் சொல்லுதுன்னு போது 3 சேர்ந்து வரும்போது நீங்க வந்து கான்ஃபிடென்ட் எடுக்கணும் ட்ரேடிங். சரியா? அதனால வந்து எல்லாத்தையும் கத்துக்கிறது நல்லது ஆக்சுவலி. ஸோ நீங்க வந்து செக்லிஸ்ட் கொடுக்கணும். அப்புறம் உங்களுக்கு அந்த செக்லிஸ்ட் பார்த்துட்டு வீக்கெண்டில் வந்துட்டு நீங்க அதெல்லாம் பார்க்க அனலைஸ் பண்ணணும். ஓகே, அந்த பிகினிங் ஆஃப் த வாரத்தில் வந்துட்டு எனக்கு இந்த லெவல்ஸ் வந்து நான் அதுக்கு மேலே போச்சுன்னா பாசிட்டிவ் புல்லிஷ், அது கீழே போச்சு நெகட்டிவ், அடுத்த வாரத்துக்கு டே பை டே வந்து என்ன ப்ரெடிக்ஷன் சொல்லிட்டு பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஐடியா வந்துடும். ஓகே, மைண்ட்ல செட் பண்ணிப்பீங்க இந்த வாரத்துக்கு நான் இதான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துடும். சரியா? அதுதான் நீங்க பண்ணணும் ஆக்சுவலி. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றது நீங்க வந்து சின்சியரா ஃபாலோ பண்ணுறது வெரி மோர் இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. ஸோ ஹார்ஸ்கோப் வந்து நிறைய வெரைட்டி இருக்கு. சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், ஈஸ்ட் இந்தியன், அப்புறம் அவுட் சைட் வெஸ்டர்ன் யூஸ் பண்றது நிறைய மெத்தட் இருக்கு. நம்ம பார்க்க போற இந்த மெத்தட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, சவுத் இந்தியன் மெத்தட் தான். இது வந்து நாட்டு உங்களுக்கு வந்து நீங்க சென்னை சவுத் இந்தியன் தமிழன் சொல்லிட்டு ஒரு கன்னடிகா ஒரு மலையாளின்னு சொல்லிட்டு அப்படி கிடையாது. இது வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட். ஓகே, இது வந்து ஸ்டாண்டர்ட் மெத்தடு, கொஞ்சம் ஈஸியா இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. நார்த் இந்தியன் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேஷனா இருக்கும். அது வந்து டைமண்ட் மாதிரி இருக்கும் இல்லையா, அப்படி லெஃப்ட் ரைட்டு போகணும், அப்படி இந்த மாதிரிலாம் கிடையாது. அதனால வந்து சவுத் இந்தியன் மெத்தடே யூஸ் பண்ணலாம். நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நார்த் இந்தியன் யூஸ் பண்ணிக்கலாம், கண்டினியூ பண்ணிக்கலாம், ப்ராப்ளமே இல்லை. ஆனா வந்து சவுத் இந்தியன் தெரியலன்னா, எதுவுமே சார்ட் தெரியலன்னா நீங்க சவுத் இந்தியன் ஸ்டார்ட் பண்றது சவுத் இந்தியன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட். ரெண்டுமே இல்லை, ஒரே மீனிங் தான். ஆனா எப்படி பார்க்கறது ஒரே ஒரு டிஃபரன்ஸ், வேற எதுவும் இல்லை. நான் போக என்ன பார்ப்போம், அது இது வரைக்கும் நீங்க வந்து எதுவும் பார்க்கலாம். வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் என்ன மேலோட பார்த்துட்டு இருக்கு எல்லாமே. நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த கிளாஸ்லயே வந்து எப்படி குண்டலி பிளாட் பண்றது, அனலைஸ் பண்றது பார்த்துக்கணும். இந்த 1 மணி நேரத்துல வந்து நீங்க வந்து நிறைய ப்ரோக்ரஸ் பண்ண போறீங்க. நீங்க வந்து ஆச்சரியப்படுவீங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், 1 மணி நேரத்துக்கு அப்புறம் எப்படி மாறி இருக்கும்ன்றது நீங்க யோசனை பண்ண போறீங்க. ஸோ பிஃபோர் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், மார்க்கெட் சைக்கிள் பார்ப்போம். மார்க்கெட் சைக்கிள் என்னது, எப்படி போகுது மார்க்கெட்டு, ஏன் அப் ஆகுது டவுன் ஆகுது, அது பெரிய ஒரு சக்கரம். ஓகே, ஸோ பெலந்திரன் சொல்லிட்டு ஒருத்தர் ரிசர்ச் பண்ணார். 100 வருஷம் டேட்டா வந்து ரிசர்ச் பண்ணி அவர் கண்டுபிடிச்ச ஒரு மாடல் இது. பெலந்திரன் சைக்கிள் மாடல் சொல்லிட்டு புக்கே இருக்கு, போட்டிருக்காரு, எழுதியிருக்காரு அவர். நீங்க வந்து இபுக் டவுன்லோட் பண்றது கஷ்டம், இது கிடைக்கிறது இல்லை, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்காரு, script.comல இருக்கு. எங்க கிடைச்சுன்னா கூட நீங்க படிக்கலாம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் புக். அது அந்த புக்ல 2 பேஜ் மாத்திரம் உங்களுக்கு வந்து காமிக்கணும். அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல இருக்கு இல்லையா, லெஃப்ட் இந்த ஹாஃப் பாதி எடுத்துக்கிட்டீங்கன்னா, லெஃப்ட்ல இருக்க ஹாஃப், ரைட்ல இருக்க ஹாஃப். ரைட்ல இருக்க ஹாஃப் ஃபுல்லும் புல்லிஷ், லெஃப்ட்ல இருக்க ஃபுல்லும் பேரிஷ். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுதான் உங்களுக்கு. ஓகே, இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல 4.5 வருஷம் ரஃப்லி பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் 4 மந்த்ஸ் வந்து புல்லிஷ், அதுக்கப்புறம் வந்து 2 வருஷம் வந்து பேரிஷ். ஓகே, அதுக்கு என்ன சைக்காலஜி சொல்ற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்புறம் புல்லிஷ், அப்புறம் புல்லிஷ், அப்புறம் புல்லிஷ். பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 வருஷம் 11 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா புல்லிஷ்லேயே இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இத்தனை பேர் எல்லாரும் வந்து அப்போதான் இந்த எண்டு இருக்கும், 12 வருஷம் இருக்கும்போது எல்லாம் கண்ணா பின்னாண்டு போயிட்டு இருக்கும், ரேட்ஸ் எல்லாம் எங்கேயோ போகும். அப்புறம் வந்து எல்லாரும் உள்ள வந்துடும், குப்பம் சுப்பம் எல்லாம் சொல்லுவோம், எல்லாம் வந்துடும். ஷூ பாலிஷ் பண்றோம் சரி, ஒரு காய்கறி விற்கிறோம், எல்லாரும் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடும், எல்லாரும் மார்க்கெட்ல இருப்பாங்க, எல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டிருப்பாங்க எல்லாம். அந்த டைம் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இது புரிஞ்சுக்கிட்ட பிறகு 2 வருஷம் என்ன ஆகும், இறக்கும், மார்க்கெட்டு டவுன் ஆகும். டவுன் ஆகும்போது எல்லாம் நினைப்பாங்க, மார்க்கெட் ஊர் மேல போச்சு, இறங்க நார்மல் தான் சொல்லிட்டு எல்லாம் சொல்லுவாங்க. திருப்பி ஒரு 4 வருஷம் மேல போகும். எல்லாரும் பாத்தீங்கன்னா சொன்ன பாத்தீங்கன்னா சின்ன இறக்குறோம், அதெல்லாம் பெரிய இது கிடையாது, பயப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது, பாரு இன்னும் போடு பைசா போடு சொல்லிட்டு உள்ளத்து மொத்தம் இழுத்துருவோம். அந்த இடத்துல இழுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 2 வருஷம் இறங்குவான். இறங்கும் போது சொன்னல லாஸ்ட் டைம் வந்து 2 வருஷம் இறங்கிச்சு இல்லையா, அது மாதிரி 2 வருஷம் இறங்குது, அது பெரிய விஷயம், இன்னும் போட்டு பைசா போடுன்னு சொல்லிட்டு இறக்க போடுவான். அப்புறம் பாத்தீங்கன்னா 4 வருஷம்ன்றது 2 வருஷம் ஆயிடுச்சு.
புலிஷ் 2 வருஷம் தான் நிற்கும். அதுக்கப்புறம் பைசா வந்து இருக்கிறது எல்லாத்தையும் தொடச்சி மொத்தத்தையும் போட்டுருவோம். கடன்ல உடனே வாங்கிலாம் போடுவோம் பைசா. அதுக்கப்புறம் 6 வருஷம் போட்டு தாழ்ச்சி எடுத்துரும். 6-7 வருஷம் வந்து இந்த 7.5 சனி சொல்லுங்க, அது மாதிரி மொத்தம் போட்டு புடிங்கி எடுத்துரும். எல்லாத்தையும் எடுத்துட்டு அனுப்பிச்சு விட்டுருவோம், ஜீரோ பண்ணி விட்டுரும். அப்போ எல்லாம் பைசா எல்லாம் ஜீரோ ஆயிடும். அப்புறம் ஒரு பைசா இருக்காது. திருப்பி மேலே போகும்போது 6 வருஷம் போச்சு, அதான் முடிஞ்சிட்டு உலகமே முடிஞ்சுன்னு சொல்லிட்டு இது யாரும் நம்ப மாட்டாங்க. 4 வருஷம் நம்பவே மாட்டாங்க. இந்த இடத்துல பாட்டம், ராக் பாட்டம் பிரைஸ். இந்த இடத்துல வந்து நீங்க இந்த இடத்துல பண்ணிருக்கணும். இந்த இடத்துல பண்ணா இல்லையா, எல்லா பைசா கடன் உடனே வாங்கி எல்லாம் போட்டது, அது வந்து இந்த இடத்துல பண்ணிருக்கணும். ஆக்சுவலி பண்ணியிருந்தா அதுக்கப்புறம் வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் சைக்கிள். ஆக்சுவலி இந்த மொத்த சைக்கிள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தென் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்துடும். ஃபர்ஸ்ட் வந்து ஓவரால் இப்போ வந்து மேபி உங்க ஏஜ் வந்து 20 வயசு இருந்தாலும் சரி, 40, 60 இருந்தாலும் சரி, அட்லீஸ்ட் உங்க ஜென்ரேஷன் சொல்லி கொடுக்கலாம் அதெல்லாம். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் பார்த்தது எல்லாம் வந்துட்டு இது வந்து 100 வருஷம் கதை. மொத்தம் 17.6 இயர்ஸ் சைக்கிள் சொல்றாங்க. மொத்தம் இது 14.5 வருஷம், 18 வருஷம், ரஃப்லி 18 வருஷம் வச்சுக்கோங்களேன். 18 வருஷம் வந்துட்டு ஒரு சைக்கிள் இது. இந்த 18 வருஷம்ன்றது வந்து இன்னொன்னு தெரியும்னா உங்களுக்கு வந்து பிளான்ஸ் பத்தி தெரியணும் ஆல்ரெடி. இது வந்து ராகு சைக்கிள் சொல்லுவோம், ராகு கேது சைக்கிள். ராகுன்றவர் வந்து ராகு கேது கேள்விப்பட்டிருக்கீங்க எல்லாருக்கும். எல்லாருக்கும் நவகிரகம் தெரியும் இல்லையா? Yes, sir. Yes, sir. எல்லா கோயிலுக்கு போவீங்க, நவகிரகம் இருக்கும். அதுல வந்து ஒரு கடவுள் ராகு கேதுன்னு சொல்லுவாங்க. ராகு கேது பூஜை நிறைய கேள்விப்படும். ராகு வந்து 1.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வீட்டுல இருப்பாரு. நான் ஃபர்ஸ்ட் 12 வீடு காமிச்சேன் இல்லையா, இந்த 12 வீடுல ஒரு வீட்டுல 1.5 வருஷம் இருப்பாரு. அதுக்கப்புறம் மாறிட்டே இருப்பாரு. ஸோ 12 வீடு வந்து 1.5 வருஷம் 12 வருஷம் ஆயிடும். இப்போ அந்த 12 வருஷம் ராகு கேதுன்ற 2 பேரை கண்ட்ரோல் பண்றாங்க ஆக்சுவலி. ஓகே, ராகு கேது 2 பேர் இருக்காங்க, மீதி 7 பேர் இருக்காங்க நவகிரகத்துல. 7 பேருக்கு ஈக்குவல் தான் ராகு கேதுன்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அவ்வளோ பவர்ஃபுல் ராகு கேது. அவங்களுக்கு வந்து ஃபுல் பவர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன வேணும் டெஸ்ட் பண்ணிக்கோ, என்ன வேணும் டார்ச்சர் பண்ணிக்கோ. ஏன்னா நீ ஒருத்தர் வந்து கொடுத்து டார்ச்சர் பண்ணு, ஒன்று பிடிக்கி டார்ச்சர் பண்ணு, எது வேணா பண்ணிக்கலாம். அவ்வளோ பவர்ஸ் கொடுத்துருக்காங்க ராகு கேதுக்கு. சரியா? ஏன்னா வந்து அந்த உங்களுக்கு கதை படிச்சீங்கன்னா தெரியும், ராகு கேது கதை தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் அமிர்தம் சாப்பிட்டாங்க, அதனால அந்த ஒரு கடமைக்கோசம் அவங்களுக்கு வந்து அந்த பவர்ஸ் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி கடவுள். நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த பார்த்தோம் நம்ம 100 வருஷம் சைக்கிள் எப்படி போச்சு சொல்லிட்டு. இப்போ வந்து எங்கது இது பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து 2000 இது பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு வர்ற நாள் எப்படி இருக்கும், நெக்ஸ்ட் சைக்கிள் எப்படி இருக்கும்ன்றதை பார்ப்போம். பார்த்தீங்கன்னா 2018 ஸ்டார்ட் ஆச்சு. 2018 ஸ்டார்ட் ஆனது 4 வருஷம். அதுக்கப்புறம் 2022, 24 வந்து கொஞ்சம் மந்தமா இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கேயோ இறங்கிச்சு எல்லாம். நிஃப்டி எல்லாமே கம்ப்ளீட் வேர்ல்டு மார்க்கெட்ல 2020 இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா புல்லிஷ் டைம்ல இறங்கிச்சு. ஆனா மொத்தம் திருப்பி ஏறிட்டான். பார்த்தீங்கன்னா இந்த புல்லிஷ் டைம் வந்து யாராலும் நம்ப முடியல இல்லையா, நம்ம வந்து அவ்வளோ இறக்கிட்ட மொத்தம் ஏற்றிட்டேன் திருப்பி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2022, 24 வரைக்கும் அப்படியே டல்லா போயிட்டு இருந்தான். அப்படியே கொஞ்சம் போறான் மேலே கீழே போறான். பேங்க் நிஃப்டிலாம் ஒன்றும் ஏறவே இல்லை, ஒன்றும் பெரிய லெவலில் ஒன்றும் ஏறிச்சு. பட் வந்து மீதெல்லாம் ஸ்டாக்ஸ்ல நல்லா போச்சு மேலே. பட் வந்து பேங்க் நிஃப்டிலாம் அப்படியே ட்ரேடிங் போயிட்டு இருக்கு எல்லாம். 2024 இருந்து 2035 இருக்கும். நெக்ஸ்ட் 10 வருஷம் பார்த்தீங்கன்னா ஃபுல் புல் மார்க்கெட் போக போகுது. ஓகே, ஆனா யாருக்கு நம்பிக்கை வரல இல்லையா? யாரும் நம்புறீங்களா ஏதாவது? No, sir. Everybody is saying that next 2-3 years will be very much war effectives and market will go down only. சரியா? ஓகே, ஸோ இந்த சைக்கிள் வந்துட்டு ஹஸ் பீன் டெஸ்டட் 100 வருஷம் டெஸ்ட் பண்ணியிருக்கு ஆக்சுவலி. ஓகே, டெஃபினட்டா வந்துட்டு இந்த சைக்கிள் வந்து ஆனால் 2025 வந்துட்டு ஒரு ரெசெஷன் மாதிரி டைப்ல சின்ன மினி ஷாக் மாதிரி வர சான்ஸ் இருக்கு. சரியா? அந்த டைம்ல உள்ள எல்லாம் என்டர் பண்ணுவோம். எல்லாம் ஸ்மார்ட் மணின்னு இருக்கு, வந்து எல்லாம் என்டர் பண்ணுவாங்க. அதில் என்டர் பண்ணிட்டு பைசா உள்ள போட்டுருவாங்க. இந்த 10 வருஷத்துல வந்து அது வந்து 50 வாட்டி கூட போயிடலாம் மேலே. சரியா? அதனால வந்துட்டு நீ ஜாக்கிரதையா உள்ள போட்டுனே போகலாம். கொஞ்சம் டெஃபினட்டா அது வந்து உங்களுக்கு வந்து அடி வாங்காது. ஆனா 2025 ஒரு டெஃபினட்டா ஒரு ஷாக் இருக்கு. ஓகே, அந்த ஷாக் என்னன்றது பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம் கவர் பண்றதுக்கு. ஆனா வந்து ஒரி பண்றது கிடையாது ஆக்சுவலி. ஓகே, நீங்க வந்து மொத்தத்தை போடும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட வந்து ஒரு 10 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து அலோகேட் பண்ணிக்கணும். ட்ரேடிங் கொஞ்சம், இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம், அப்படிலாம் பண்ணணும். அதில் கொஞ்சம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல ட்ரேடிங் பண்ணலாம் நீங்க. ஓகே, அதை பத்தி பார்ப்போம். அது கூட கேபிட்டல் வந்து ஜாக்கிரதையா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பர்டிகுலர் லெவல் வரும்போது நீங்க வந்து மொத்த பைசா எப்படி எடுத்துக்கலாம், ஆர் கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கலான்றது நீங்க பார்க்கணும். உங்களுக்கு வந்து தேவை இருக்கிற அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது. இப்போ எப்பவுமே வந்து எது தேவையில்லையோ அந்த அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும். அது ஏஜ் பிரகாரம் இருக்கு. 2035 அப்புறம் வந்து சைக்கிள் கொஞ்சம் மாறும். நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் 2 வருஷம் மந்தமா இருக்கும், அப்புறம் 4 வருஷம் ஏறும், அப்புறம் அப்படியே இறங்க ஆரம்பம்.
2040 இருந்து ஒரு 2035 53 வரைக்கும் உள்ள வந்து 10 வருஷம் அப்படி போட்டு தாள் சத்திரம் அப்படியே. சரி, இந்த டைம்ல இருந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இது இந்த மைண்ட்ல மெமரி பண்ணி வச்சுக்கணும். நீங்க உங்களுக்கு சப்கான்சியஸ் மைண்டும் ஒன்று இருக்கு இல்லையா? நார்மல் கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட் 2 இருக்கு. சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து நீங்க வந்து நிறைய விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் போட்டுருங்க. அது எப்போ கேட்டாலும் சொல்லுவீங்க டக்கு டக்குன்னு. உங்க அப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன, ஒய்ஃப் பேர் என்ன, பையன் பேர் என்ன, உங்க பிளட் குரூப் என்ன, ஓகே உங்க பேர் என்ன, இதெல்லாம் வந்து எப்போ கேட்டாலும் தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்லுவீங்க இதெல்லாம். அப்புறம் டிரைவிங் பண்றது, ஃபார் எக்ஸாம்பிள் டிரைவிங் பண்றீங்க, காரு பைக்கு எது டிரைவ் பண்ணாலும் சரி, ரெகுலர் டிரைவ் பண்றீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு திருப்பி வண்டி கொடுத்தாலும் நீங்க டிரைவ் பண்ணுவீங்க. அது ஒன்றும் மறக்கவே மாட்டீங்க. ஏன்னா வந்து அதெல்லாம் அந்த நாலேஜ்ல சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள இருக்கு. ஸோ சில விஷயம் வந்து நீங்க சப்கான்சியஸ் மைண்ட் உள்ள ஏற்றிக்கணும். ரொம்ப நீங்க வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப இன்ட்ரெஸ்டோட கத்துக்கிறது தான் அது உள்ள போகும். இல்லைன்னா போகாது. அப்படியே மேலோட்டம் போயிட்டு நாளைக்கு மறந்துடுவீங்க வாழ்க்கை. ஸோ அதனால தான் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன். அது ஒரு ஃபுல் ஸ்லைடு உங்களுக்கு காட்டுறது, பிளாக் அண்ட் ஒயிட்ல காட்டுறேன். 2018 இருந்து 2053 வரைக்கும் மொத்தம் ஒரு சைக்கிள். அது 2018 இருந்து 2035 வரைக்கும் ஒரு புல்லிஷ் சைக்கிள். 2035 இருந்து 2053 வரைக்கும் பேரிஷ் சைக்கிள். அதுல ஒரு 6 வருஷம் மாத்திரம் ஒரு மேல வரும். அப்போ வந்து டக்குன்னு வெளில வந்துடணும். அவ்வளவுதான். சரியா? இதுதான் வந்து நீங்க மைண்ட்ல நிறுத்திக்கணும். இது வந்து போட்டீங்கன்னா மைண்டுக்குள்ள சப்கான்ஷியஸ் மைண்ட்ல எனி டைம் கேட்டால் நீங்க சொல்ல தெரியணும். அதுக்கப்புறம் அது வந்து மேஜர் சைக்கிள், அது வந்து பெரிய மாஸ்டர் சைக்கிள் மாதிரி. அதுக்குள்ள சின்ன சின்ன சைக்கிள் இருக்கும் நம்மளுக்கு. அந்த சைக்கிள் வந்து எப்படி டிரைவ் பண்ணணுன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ இதுல டவுட் இருக்கு ஏதாவது யாருக்காவது? No, sir. சரி. ஸோ இது வந்து ராகு, ஓகே, இது வந்து ராகு கேது சொன்னேன் இல்லையா? அதை பத்தி கொடுத்துருக்கேன் நீங்க. நான் ஆக்சுவலி ஸோ ராகு வந்து 18 வருஷம் சொன்னேன் இல்லையா? 1.5 வருஷம் மூவ் ஆகிறார் ஆக்சுவலி. அவர் வந்து மூவ் ஆகும்போது இது நடக்கும் ஆக்சுவலி. ஓகேவா? அது நம்ம வந்து மூவ்மெண்ட் பார்க்கும்போது கற்றுப்பீங்க நீங்க. எவ்ரி 1 hour 1.5 years எப்படி மூவ் ஆகிறான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுப்பீங்க. ரொம்ப இதில் ஸ்பெண்ட் பண்ணணும் டைம்ல. அப்புறம் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து இந்த ரூல்ஸ்ல வந்து மேஷம் இதில் கொடுத்துருக்கேன் இல்லையா? இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீடுக்கும் ஒரு அதிபதி இருக்காங்க ஆக்சுவலி. இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட மெமரைஸ் பண்ணணும் நீங்க. மேஷம் சொல்லியிருக்கேன். மேஷம் வந்து செவ்வாய். செவ்வாய்னா மார்ஸ் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. ஓகே, மார்ஸ். சில பேருக்கு வந்து இங்கிலீஷ் கம்ஃபர்டபுளா இருக்கலாம். சில பேர் ரொம்ப பியூர் தமிழ்னா ஓகே, எப்படின்னு நீங்க நோட் பண்ணிக்கலாம். மார்ஸ். ஓகே, செவ்வாய்னா உங்களுக்கு வந்து இங்க டவுட் இருக்கும்போது என்ன பண்ணுங்க, பிளானட் ஒன்று இருக்கு. பிளானட் கொடுத்துருக்கேன். இதுல வந்து கொடுத்துருக்கேன் தமிழ் இங்கிலீஷ் கொடுத்துருக்கேன். சூரியன் அப்படி கொடுத்துருக்கேன், சந்திரன் செவ்வாய் அப்படி கொடுத்துருக்காங்க. தமிழ்ல எல்லாமே இங்கிலீஷ்ல போட்டிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து என்ன பிளானட் இங்கிலீஷ்ல பாத்துக்கலாம். நீங்க இங்கிலீஷ்ல பாத்துக்கலாம். ஹிந்தியில கொடுத்துருக்கேன், சம்வேர் கொடுத்தணும். நீங்க ஹிந்தியில இல்ல, ஓகே தெரியல, ஞாபகம். ஸோ அது நீங்க பாத்துக்கலாம். நீங்க டவுட் இருந்ததுதான் எனி டைம். இங்கிலீஷ்லயே கொடுத்துருக்கேன் நான். ஓகேவா? ஸோ பாத்துக்கலாம் நீங்க. நெக்ஸ்ட் இது வந்து சுக்கிரன், அப்புறம் புதன், சந்திரன், சூரியன், புதன், சுக்கிரன் எல்லாம் வந்து இது வந்து ஒரு லைன் போட்டு வச்சுங்களேன். இங்க சனி, இந்த லைன் இருக்குல்ல, இந்த சனி அண்ட் சந்திரன், இந்த இடத்துல ஒரு லைனை போட்டீங்கன்னா ஒரு பேப்பர் மாதிரி நினைச்சு மடிச்சிங்க வச்சுக்கோங்களேன். செவ்வாய் செவ்வாய் 2 பேருக்கு சேம் மடிச்சிங்கன்னா இமேஜ் வரும் இல்லையா? அது மாதிரி இது ஒரு மிரர் வச்சிங்கன்னா எப்படி இருக்கும் அது மாதிரி. ஸோ 2 பேருக்கு சேம். 2 வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் தான். அதே மாதிரி 2 வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன், இந்த 2 வீட்டுக்கு அதிபதி புதன். ரொம்ப ஈஸி ஞாபகம் வச்சுக்கிறது. வியாழன், 2 வீட்டுக்கும் அதிபதி வியாழன். இந்த 4 லைன், 4 பாக்ஸுக்கும் 4 லைன் பாக்ஸ் அப்படியே டைரக்டா உங்களை வந்து மெமரி பண்ண பாதிக்கு பாதி மெமரி ப்ராப்ளம் கம்மியாயிடுச்சு இதுல. ஓகே, அதுக்கப்புறம் இந்த 2 வீடு சனி, அப்புறம் இந்த வீட்டுக்கு வந்து சந்திரன் அண்ட் சூரியன். சந்திரன் அப்புறம் சூரியன் எல்லாருக்கும் 2 வீடு இருக்கு. இவங்களுக்கு மாத்திரம் ஒரே வீடு இருக்கு. ஏதாவது ரீசன் இருக்கு அதாவது உங்களுக்கு தெரிஞ்சு? இல்ல சார். சந்திரன்ன்றது அம்மா, நம்ம அம்மாவை குறிக்கும் 3 சந்திரன். சூரியன்ன்றது அப்பா. ஓகே, அம்மா அப்பா குறிக்கிறது நம்ம ஆஸ்ட்ராலஜில சந்திரன் அம்மா, சூரியன் அப்பா. ஒரு அம்மா ஒரு அப்பா. ஓகே, எந்த குழந்தை எந்த மாதிரி குழந்தை பிறந்தாலும் சரி அப்பா அம்மா ஒண்ணுதான். சில பேர் ரொம்ப ஏதோ பண்றாங்க, இதெல்லாம் டிஃப்ரெண்டா இது விஷயம். ஜெனரலா வந்து ஒரு அப்பா ஒரு அம்மா அந்த இண்டிகேஷன் பண்றதுதான் இங்க. ஒரு சந்திரனுக்கு ஒரு வீடு, சூரியனுக்கு ஒரு வீடு. சரியா? இந்த 2 ஞாபகம் வச்சுக்கணும். கிளியரா? இதுல டவுட் இருக்கா? கிளியர் சார். Yes, sir. ஓகே, ஸோ நீங்க வந்து இன்னைக்கு முடிஞ்ச கிளாஸ் முடிஞ்ச பிறகு ஃபர்ஸ்ட் வந்து மெமரைஸ் பண்ண இந்த விஷயம் தான். ஓகேவா? வேற எதுவும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. சிம்பிளான விஷயம் மெமரைஸ் பண்றது. மேஷம் ரிஷபம் என்ன வீட்டுக்கு கேட்டாலும் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லணும். ஓகேவா? நீங்க இதெல்லாம் நிறைய படிச்சிருக்கீங்க. இதெல்லாம் 100கணக்கான பேஜ்ல மெமரைஸ் பண்ணிருக்கீங்க சின்ன வயசுல. இது பெரிய விஷயமே கிடையாது. சரியா? ஆனா வந்து என்ன படிக்கிறது நிறுத்திட்டீங்க, அதனால வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கலாம். கரெக்டா?
கரெக்ட் இல்லையா நான் சொன்னது? Yes, sir. கரெக்ட் கரெக்ட். சரி. அதனால வந்து படிக்கிறத மாதிரி நிறுத்தாதீங்க, எப்பவுமே படிச்சுக்கிட்டே இருக்கணும், ஏதோ ஒன்று படிச்சுக்கிட்டு கத்துக்கணும். டெஃபினட்டா வந்து அது உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, உங்களுக்கு சோறு போடுன்றது சொல்லலாம். அது உங்களுக்கு வந்து இன்னொன்று சொல்லணும்னா ஸ்னோபால் எஃபெக்ட் சொல்லுவாங்க இல்லையா? ஸ்னோபால் எஃபெக்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க இங்கிலீஷ்ல. இப்போ வந்து யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, பேர் சொல்லுங்க உங்களுக்கு நம்ம வந்து எப்படி அஸ்ட்ராலஜி ஹாரர் ப்ளாட் பண்றதை பத்தி கொஞ்சம் பார்ப்போம், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பார்ப்போம். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. சுந்தர் விஜய் சார். சுந்தர் விஜய். சரி, உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 26/08/1994. ஆகஸ்டா? எஸ் சார், ஆகஸ்ட் 1994. ஓகே. என்ன டைம்? மார்னிங் 6 o'clock சார். 6 o'clock டைம்? 6 எக்ஸாக்டா 6 தான் சொன்னாங்க. 6 AM. ஓஹோ, என்ன ஊரு? சென்னை சார். நேட்டிவ் தான் கிருஷ்ணகிரி. 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 கிருஷ்ணகிரி ஆந்திரா வந்திருக்கு. கீழே தமிழ்நாடு இருக்கு பாருங்க சார். இங்கிலீஷ் ஷார்ட் டைப், சவுத் இந்தியன். சும்மா ஒரு நம்பர் கொடுத்தது. ஓகே. ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஏன் புரியல? சரி, சர்வர் ப்ராப்ளம் நினைக்கிறேன். இதில் போடுவாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் கொடுக்குறேன்னா அந்த லிங்க் யூஸ் பண்ணிக்கலாம் டேட்டா. ஓகே சார். 2794 26 1994 இல்லையா? ஆமா சார், ஆமா. 6 AM. ஓ, ஆந்திர பிரதேஷ். சரி, ஓகே, அது பெரிய ப்ராப்ளம் அவ்வளோ நம்மளுக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த லிங்க் இருக்கு ஒன்று இருக்கு இல்லையா? இந்த லிங்க்ல இருந்து நீங்க அதை கிடைக்கும். அது வந்து எங்கன்ற சொல்றாங்க. பின் அது இன்னொரு லிங்க் கொடுத்துருக்கேன் ஆக்சுவலி. நம்ம டெலிகிராம்ல கொடுத்துருக்க லிங்க் வந்துருக்கு இல்லையா? pinnastrology9.blogspot.com. அதுல போயிட்டு மேல மோர்ன்னு இருக்கு, யூஸ்ஃபுல் இம்பார்ட்டன்ட் வெப்சைட்ஸ். அது போனீங்கன்னா கீழே வந்து லாஸ்ட்ல கொடுத்துருக்கேன் ஒன்று 16 பிளானட் அஸ்ட்ராலஜி கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் ஆக்சுவலி கிளிக் பண்ணீங்கன்னா போகும். சரியா? ஸோ அங்கே ப்ளாட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும் ஹாரோஸ்கோப் மாதிரி. சுந்தர் விஜய் வேணா நீங்க வந்து கரெக்டான லொகேஷனை போட்டு தமிழ்நாடு போட்டு பாருங்க, மோஸ்ட்லி சேமா தான் வரும் உங்களுக்கு. ஓகே சார், ஓகே. சரியா? இப்போ இதுதான் ஸ்ட்ரக்சர். 12 வீடு வந்து என்னன்னு தெரியும் உங்களுக்கு. நம்ம என்ன பார்த்தோம் அந்த வீட்டுல? ஏரிஸ் பார்த்தோம். இந்த இடத்துல இந்த வீடு வந்து ஏரிஸ், மேஷராசி. மேஷராசி பார்த்தோம் இங்க. இந்த மேஷராசி என்ன சார்? அதான் ஃபர்ஸ்ட் வீடு. தியரிட்டிக்கலா ஃபர்ஸ்ட் வீடு சொன்னேன். ஆனா நீங்க பிறந்தது வந்து இங்க பிறந்தீங்க, டைம்ல பிறந்தீங்க, அது ஃபர்ஸ்ட் வீடு. 1 வந்துருக்கு இல்லையா? இது லக்னா 2 லைன் போட்டிருக்கு இல்லையா? அதுதான் லக்னான்னு சொல்லுவாங்க அது. ஓகே சார், சரியா? சூரிய உதயம் எப்போ ஆகுதோ 5 6 மணி ஆகும் ரஃப்லி. அந்த டைம்ல பிறக்கும் போது லக்னா வந்து எங்க சூரியன் இருந்தோ அந்த டைம்ல அதுதான் ஃபர்ஸ்ட் வீடு ஆகும் எப்பவுமே. ஓகே ஓகே. சூரியன் வந்து என்னது, எவ்ரி 1 மாசத்துக்கு ஒரு வீட்டுல இருப்பாரு. நம்ம ராகு பார்த்தோம் 1.5 வருஷம் இருப்பாருன்னு. சூரியன் வந்து 1 மாசத்துக்கு ஒரு வீட்டுல இருப்பாரு, மாறிக்கிட்டே இருப்பாரு. ஒரு வீடு மாறிக்கிட்டே இருப்பாரு 1 மாசத்துக்கு. எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் டைம் இருக்கு. ஓகே, நம்ம பார்ப்போம். அது சூரியன் வந்து இருக்கும்போது சன்ரைஸ் அப்போ பிறந்தீங்கன்னா 6 மணிக்கு பிறந்தீங்க இல்லையா? சன்ரைஸ் அப்போ டைம். அதனால வந்து நீங்க லக்னத்துல சூரியன் இருக்கு. ஓகே. ஸோ லக்னம் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாருக்கும் வந்து நீங்க அந்த ஹாரோஸ்கோப் நீங்க பார்க்கும்போது பிளாட் பண்ணிக்கலாம்.
பாத்தீங்கன்னா உங்களுக்கு லக்னம் என்ன இருக்கு தெரியும். லக்னம் எங்க இருக்கு தெரியணும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட். உங்களுக்கு லக்னம் எந்த ராசி பாத்தீங்கன்னா இங்க லியோ, சிம்ம ராசி. சோ உங்களுக்கு சிம்ம லக்னம் அப்படின்னு தெரியணும் உங்களுக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். உங்களுக்கு ஹாரோஸ்கோப் தெரியணும்னா ஃபர்ஸ்ட் விஷயம் தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு டேட்டு, டைம், பிளேஸ் போட்டீங்கன்னா இங்க லக்னம் என்ன இருக்கோ அதுல என்ன வீட்டுல இருக்கோ ராசி அதுதான் உங்க லக்னம். சிம்ம லக்னம் உங்க லக்னம். நெக்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது மூன். சந்திரன் எங்க இருக்கா பார்க்கணும். M1 மூணு இருக்கு இல்லையா, மூணு எந்த வீட்டுல இருக்கா பார்க்கணும். பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா இங்க இருக்காரு இல்லையா மேஷம். நீங்க மைண்ட் கண்ணை மூடிட்டு பாத்தீங்கன்னா இந்த வீடு வந்து என்ன பேரு தெரியும் உங்களுக்கு. இங்க தெரியும் உங்களுக்கு எல்லாம் இருக்கிற எழுதிருக்கீங்க. ஆனா வந்து உங்களுக்கு மனப்பாடம் பண்ண தெரியணும். அதுல சிம்பிள். ஓகே, பண்ற வீடு ஒண்ணுமே கிடையாது. உங்க மெமரைஸ் பண்றது வித்தின் 5 நிமிஷத்துல மெமரைஸ் பண்ணிடலாம். மனசு ஒண்ணும் அவ்வளவுதான். சந்திரன் வந்து எங்க இருக்காரோ அதுதான் அவங்க ராசி, ஜென்ம ராசி. இது ஜென்ம லக்னம். ஜென்ம லக்னம் சிம்ம லக்னம். ஜென்ம ராசி வந்து மேஷம். ஓகேவா? சோ மேஷ லக்னத்துக்கு ஒரு பர்டிகுலர் கேரக்டர் இருக்கு, இந்த லக்னத்துக்கு ஒரு கேரக்டர் இருக்கு. இந்த லக்னம்ன்றது வந்து எவ்ரி 2 மணி நேரத்துக்கு ஒரு மூவ் ஆயிட்டு இருக்கும். இப்போ வந்து டைம் வந்து நீங்க பிறந்த 6 மணி, 8 மணிக்கு இங்க வந்துடும் லக்னம். யாரெல்லாம் இங்க 8 மணிக்கு பிறகுறாங்களோ அவங்க லக்னம் இங்க இருக்கும். ஓகே, அப்போ 1 இங்க வந்துடும். 1 இங்க இருக்கு இல்லையா, அது இங்க வந்துடும். அப்புறம் 2 இங்க வரும். அப்படி வரும். இப்போ பிறந்தும் போது எங்க லக்னம் இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஹவுஸ். செகண்ட் ஹவுஸ், தேர்ட் ஹவுஸ் எல்லாம் வந்துடும். மொத்தம் 12 வீடு இருக்கும். லக்னத்துக்கு பின்னாடி இருக்கிறது 12வது வீடு. சரியா? சோ லக்னம் பிக்ஸ்டு கிடையாது. நீங்க பிறக்கிற டைமை வச்சு உங்களுக்கு மாறும். புரிஞ்சுதா இந்த கான்செப்ட்? புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். கிளியர். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா வந்து நவகிரகம் பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும். நம்ம வந்து இதுல 16 பிளானட்ஸ் பார்க்கறோம். 16 கிரகங்கள் இருக்கு மொத்தம். ஆக்சுவலி இது வந்து கிரீன்ஸ்டோன் லோகோன்ற இது தமிழ் தான் ஆக்சுவலி. ஸோ ஆனா வந்து செட்டில் பாம்பே. ஆனா வந்து இவர் ரிசர்ச் பண்ணி போட்டிருக்காரு 16 கிரகம் இருக்கு சொல்லிட்டு. ஸோ அந்த ஹாரோஸ்கோப் இவரே ஜெனரேட் பண்ணி கொடுக்குறாரு. இதுல இந்த ஹாரோஸ்கோப் வேற எங்கேயுமே ஜெனரேட் பண்ண முடியாது, இந்த வெப்சைட் மாதிரி பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுல பாத்தீங்கன்னா சிம்பிளா ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுல ரெட்டில் எதுதான் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவ், கிரீன் எதுலாம் இருக்கோ பாசிட்டிவ், அப்புறம் பிளாக்ல இருந்ததுன்னா நியூட்ரல். இதுதான் சொல்றது. ஓகே, சரியா? இதுதான் வந்து பேசிக்கா புரிஞ்சுக்க வேண்டியது உங்களுக்கு. இப்போ பார்க்கும்போது தெரிஞ்சு ரஃபா உங்களுக்கு வந்து ஐடியா வந்துடும். ஓ எங்க என்ன இருக்கு, என்ன நெகட்டிவ் இருக்கு, எது கிரீனா இருக்கு, எது பாசிட்டிவ் இருக்கு, நம்ம எதை வந்து யூஸ் பண்ணிக்கணும்ன்றத. ஸோ பார்த்து ஜென்ரலா பார்த்தீங்கன்னா சூரியன். ஓகே, நம்ம வந்து சார்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு ஒருத்தர் அனலைஸ் பண்ணுவோம். ஆத்தர் கேரக்டர் என்னன்னு சொல்லுவோம். அது கரெக்டா இல்லையான்னு சொல்லுவீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கரெக்டா எடுக்க போகிற டாபிக் வந்து சூரியனை பார்க்கறது. சூரியன் வந்து என்னன்னு நான் ஒரு பிளானட்டுக்கும் கொடுத்துருக்கேன் கேரக்டர் என்னன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது சொன்ன குண்டலி என்னன்னு சொன்னேன், ராசி இல்லை ஞாபகம் வச்சுக்கணும், இல்லை வீடுன்னு தெரிஞ்சுக்கணும் சொன்னாங்க. நெக்ஸ்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது சூரியன். ஒவ்வொரு 12 கிரகத்துக்கும் 16 கிரகத்துக்கும் என்னென்ன கேரக்டர் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஜிக்கா சொல்லுவேன், லாஜிக்கா ஞாபகம் வச்சுக்கலாம், பெரிய விஷயமே கிடையாது. இல்லை இது வந்து மெமரைஸ் பண்ணல. சூரியனுடைய கேரக்டர் என்னது? அவர் நெருப்பு. ஓகே, நெருப்பு. ஃபாதர், அப்பாவை குறிக்கிறது. ஃபாதர் இல்லை மாமனாரும் குறிக்கும் சம்டைம்ஸ். சரியா? ஈகோ, நான் தான் பெரிய இதுன்னு சொல்லிட்டு என்ன லீடர், ஒரு பெரிய அதிகாரி, பெரிய ஒரு ஆணவம் படிச்சுன்னு சொல்லலாம். அது மாதிரி ஒரு ரொம்ப இதுவாக இருக்கும் இல்லையா. உங்களுக்கு எவ்வளோ பவர்ஸ் கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து பெரிய தைரியம் வந்துடும் உங்களுக்கு இல்லையா. கையில் வந்து ஒரு 10 கோடி கொடுக்கணும் அக்கௌண்ட் கேஷ்ல இருக்குன்னா அக்கௌண்ட்ல உங்களுக்கு இல்லை எங்க இருக்கா தைரியம்லாம் வந்துடும் உங்களுக்கு. யாருன்னா அடிக்கணும்னு தோணும், யாருன்னா இது வேணா சொல்லலாம் தோணும் உங்களுக்கு இல்லையா. அந்த மாதிரி ஒரு ஈகோ, ஒரு ஆணவம், ஒரு அகங்காரம், ஆர் இந்த ஒரு ஹெட்வெயிட் சொல்லுவாங்களே, இதெல்லாம் கொடுக்கறது இந்த சூரியன். அந்த இது ஓகேவா. சுப கிரகம் அசுப கிரகம் 2 ரேட் இருக்கான். அதுல வந்து அசுப கிரகம் சொல்லிட்டு சூரியன் சொல்லுவாங்க. ஓகே, ஜெனரல் அசுப கிரகம் சொல்றது நம்ம ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வீட்டுல இருப்பாரு, மாறிட்டே இருப்பாரு. இதுதான் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் சூரியனை பத்தி. வேற எதுவும் ஞாபகம் வச்சுக்க வேணாம். சரியா? நெக்ஸ்ட் வந்து என்ன சொன்னேன், ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு அதிபதி இருக்கான்னு சொன்னேன் இல்லையா. அந்த பாத்தீங்கன்னா இந்த வீடு சூரியனுக்கு அதிபதி, சிம்ம ராசி. இந்த வீடு அதுக்கு அதிபதி சூரியன். அங்க பாத்தீங்கன்னா அவர் சொந்த வீட்லயே இருக்காரு, அந்த டைம்ல பிறந்திருக்கீங்க. அப்போ என்ன ஆகுது, லக்னத்துல என்னெல்லாம் இருக்கோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்க லைஃப் டைம் வரைக்கும் அதுதான் வந்து ஒட்டின்னு இருக்கும் உங்களோட. அது வந்து நீங்க பிறந்ததுனாலயோ ஆர் அந்த டைம்ல இருந்ததுனாலயோ ஒன்றும் கிடையாது. நீங்க வந்து பழைய ஜென்மத்துல சோமணி ஜென்மத்துல வந்து அந்த மாதிரி கேரக்டர் இருந்திருக்கீங்க. அது அப்படியே கண்டினியூ ஆகுது, அவ்வளவுதான். அது ஏன் நீங்க ராத்திரி 6 மணிக்கு பிறக்கல, மார்னிங் பிறந்தீங்க, அது இல்லாத ரீசன் இருக்கு.
இந்த காம்பினேஷன்ல தான் நீ பிறக்கணும்னு எழுதிருக்கு ஆக்சுவலி. ஓகே, இந்த காம்பினேஷன்ல பிறக்கிறதுக்கோசரம் நீங்க வெயிட் பண்ணிருப்பீங்க. ஃபிட் பண்ணி அவங்க அனுப்பிச்சிருக்காரு வீட்டுக்குள்ள இங்க உலகத்துல. ஓகே சார். ஓகே. ஸோ பேசிக்கா பாத்தீங்கன்னா சூரியன் வந்து லக்னத்தில் இருக்கும்போது உங்க கேரக்டர் என்னன்னா ஹெட் வெயிட் இருக்கும், நம்ம சொல்றதும் நடக்கணும், நம்ம தான் வந்து வீட்டுல இது எஜமான் படத்துல தமிழ் ரஜினி சொல்லுவாரு, கல்யாண வீட்டுல நான் தான் மாப்பிள்ளையா இருக்கணும், கருமாதி நான் தான் வந்து குணமா இருக்கணும்னு சொல்லுவான். அந்த இது அந்த பேர் என்ன, நெப்போலியன், இந்த டைலாக். அந்த மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உங்களுக்கு. நான் சொல்றதான் நடக்கணும் வீட்டுல. உங்களுக்கு என்ன ஏஜ், உங்களுக்கு 1994. ஓகே, ஒரு 30 வயசு ஆகுது ரஃப்லி. இல்ல சாரி, 28 வயசு ஆகுது. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு சார். ஆயிடுச்சு. ஸோ வீட்டுல இருந்து ஒய்ஃப் என்ன சொன்னாலும் சரி, நான் சொல்றத கடைசியில் நிக்கணும்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுவீங்க. கரெக்டா? ஓகே, கரெக்ட் தான். ஏன்னா அதை வந்து நீ வந்து அது என்னன்னாலும் சரி, உயிரே போனாலும் பரவாயில்ல, ஆனா வந்து நான் சொல்றது நடக்கணும். ஓகே, இல்லைன்னா வந்து சண்டை ஆகும் வீட்டுல. சரியா? இதுதான் கேரக்டர். இது வந்து பிறக்கும்போது டிசைட் பண்ணியாச்சு, சார் வரைக்கும் அவ்வளவுதான், நீங்க மாத்தவே முடியாது. உங்க ஒய்ஃப் பக்கத்துல இருந்தாங்கன்னா சொல்லிடலாம், நீங்க மாதிரி என்ன மாத்த முடியாது, இப்படிதான் என்னோட கேரக்டர் பாரு, இதை சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு பாக்கலாம் நீங்க. ஏன்னா வந்து நீங்க பிறந்த கேரக்டர் வந்து மாத்துறதுன்னு நினைக்கிறது ரொம்ப அது என்ன நாய்வால் நிறுத்துறது மாதிரி ட்ரை பண்ற மாதிரி தான். ஆனா நீ கொஞ்சம் மாத்திக்கலாம் வேணாம், அவ்வளவுதான். லாஜிக் யூஸ் பண்ணி கொஞ்சம் பண்ணலாம் தவிர, ஆனா இந்த கேரக்டர் இருந்தா அடங்கி போறது நடக்கவே நடக்காது. சரியா? அப்புறம் வந்து மெர்க்குரி, நெக்ஸ்ட் மெர்க்குரின்னு இருக்கு. மெர்க்குரின்னு பார்ப்போம் நெக்ஸ்ட் என்ன சொல்லிட்டு. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சார்ட்ல வந்து கொஞ்சம் வந்து காப்பி பண்ணி ஒரு இதுல போட்டு வச்சு ட்ரை பண்ணலாம். மேபி லைக் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணலாம். மேபி நம்ம வந்து வேற இன்னொருத்தர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், வேற யாரா பேரை கூட யூஸ் பண்ணி. நம்ம என்ன பண்ணுவோம், மை டிரைவ், ஸ்டார்டு, அப்புறம் வந்துட்டு கூகுள் ஸ்லைட்ஸ், இல்லைன்னா கூகுள் டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்காங்க. நீங்க என்ன பண்ண, இது மாதிரி வந்து நான் சொல்ற மாதிரி நீங்க போட்டீங்கன்னா உங்க இதுல வந்து ஈஸியா இருக்கும். நிறைய வந்து நீங்க அனலைஸ் பண்ணணும் இதெல்லாம் ஹாரோஸ்கோப்ஸ். அப்பதான் வந்து உங்களுக்கு ஞாபகம் வரும், உங்களுக்கு புரியும், அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் உங்களுக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் ஹாரோஸ்கோப் நீங்க வந்து ஃபேமிலி ஹாரோஸ்கோப் போட்டு வச்சுக்கலாம் அப்படி. ஓகே சார். ஓகே. சரியா? போட்டு வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ணுறது ஈஸியா இருக்கும். நீங்க என்ன பண்ணணும், நீங்க போட்டு வச்சுட்டு உங்களுக்கு பக்கத்துல வந்து ஓகே லக்னா வந்து என்னது, அப்புறம் வந்து ராசி என்னது, ஃபர்ஸ்ட் வீட் என்ன இருக்கு, எது பாசிட்டிவா இருக்கு, எது நெகட்டிவா இருக்கு, இதெல்லாம் வந்து நீங்க பார்க்கணும். சரியா? அதுதான் இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து லக்னத்தை அனலைஸ் பண்ணோம், சூரியன் அனலைஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து வில் டேக் அனதர் ஸ்டூடெண்ட் யாராவது இன்னொரு ராசி என்ன பார்ப்போம் நெக்ஸ்ட். ஓகே, நீங்க என்ன பண்ணலாம், நீங்க வந்து இன்னொருத்தர் வந்து வில் டேக் அனதர் பர்சன். யாராவது சொல்லுங்க இப்போ நெக்ஸ்ட் யாராவது. வேற யாராவது இன்ட்ரெஸ்டடா? பிரேம் குமார், ஓகே. 1982 June 30. ஜூன் 30, 1982. டைம் என்னது? 12:37 PM. எர்லி மார்னிங்கா? மதியம் சார். மதியமா? அப்போ வந்து 1 மணி இல்ல? 12:37. 1 மணி 37. டைம் இது லொகேஷன் எங்க பிறந்தது? இல்ல, கரெக்டா 12:37 தான் சார். 13 அப்பனா ஆகல, 1. சாரி 12. ஓகே ஓகே. எங்க பிறந்தது? 37 பிறந்தது வந்து மதுரை. சோ எல்லாரும் அவங்களோட லக்னம் தெரிஞ்சிட்டீங்க இல்லையா? பார்த்து பிளாட் பண்ணி. உங்களுக்கு பிரேம்குமார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜாதகம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜாதகம். அது நிறைய பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு. இது பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி ஆப்போசிட். நம்ம வந்து முன்னாடி பார்த்தோம், அந்த அவர் பேர் என்ன, நம்ம இவரு சுந்தர், அவருக்கு எக்ஸாக்ட்லி ஆப்போசிட். அவர் சூரியன் இருந்தார் லக்னத்துல, உங்களுக்கு சனி இருக்கார் லக்னத்துல. ஓகே, நம்ம சனி என்ன பார்ப்போம். ஸோ இது வந்து நீங்க மறக்கவே மாட்டீங்க. இப்போ வந்து அனலைஸ் பண்றதுல இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து மறக்கவே மாட்டீங்க. என்ன சொல்லிட்டு சூரியனை பத்தி என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டீங்க, கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? பாத்தீங்கன்னா என்ன சொன்னேன், சூரியன் எங்க இருக்காரோ சன்ரைஸ் வந்து 6 மணி ரஃப்லி அப்போ இல்லையா? மதியம் வரும்போது என்ன ஒரு 8, அப்புறம் 10, 12 ரஃப்லி 3 ஹவர்ஸ் மாறிட்டார் ஆக்சுவலி இல்லையா? சூரியன் இங்க 6 மணி பிறந்தீங்கன்னா இங்க லக்னம் இருந்திருக்கும், 3 ஹவர்ஸ் மாறிட்டு 2 மணி நேரம் மாறுது இல்லையா? மாறும்போது இங்க வந்து லக்னம் இங்க வந்து 2 வருஷம் கழிச்சு இங்க 2 நேரம் கழிச்சு இங்க வந்து 2 மணி நேரம். ஸோ மொத்தம் 12 காம்பினேஷன் வரும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு. ஸோ இங்க மதியம் இருந்ததுனால சனி வந்து இங்க இருக்காரு, அப்போ வந்து லக்னம் இங்க வந்துட்டு. ஸோ நம்ம வந்து சனியை பத்தி என்ன பார்ப்போம் இங்க ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம டைரக்டா ஒவ்வொன்றா பார்க்கறது இல்லை, அப்படி பார்த்தோம்னு ஜம்ப் பண்ணி
கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சேட்டன் சனி. சனின்றது வந்து உங்களுக்கு தெரியும், சனீஸ்வரன் வந்து ரொம்ப எல்லாரும் பயப்படுவாங்க. எல்லாரும் 7.5 சனி இருக்கு, அவர் பிடிச்ச விட மாட்டாரு, ரொம்ப கஷ்டப்படுத்துவாருன்னு சொல்லிட்டு. அந்த உண்மைதான், நோ டவுட் அதுல. ஓகே. ஆனா வந்து நிறைய பேர் வந்து நம்புறாங்க, நம்பல அதெல்லாம். ஆனா நீங்க செய்யற பாவ புண்ணியம் பிரகாரம் அவர் வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு உங்களுக்கு. சனி வந்து அவர் சொல்லுவாங்க இந்த மாதிரி அவருக்கு வந்து காலு கொஞ்சம் ஊனுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப ஸ்லோ, மந்தமான பிளானட். அவர் வந்து ரஃப்லி ஒவ்வொரு வீட்லயும் 2.5 வருஷம் இருப்பார். சூரியன் வந்து 1 மாசம் இருப்பார் சொன்னோம். ஆனா சனீஸ்வரன் வந்து ஒவ்வொரு வீட்லயும் 2.5 வருஷம் இருப்பார். சரியா? 2.5 வருஷம் இருந்துட்டு தான் போவார் இன்னொரு வீட்டுக்கு. எல்லாமே போவார் அவர் ஆக்சுவலி. ஓகேவா? அதுதான் அவருடைய கேரக்டர். அவர் வந்து மந்தம் இருக்காது. ஸோ சனீஸ்வரனுக்கு வந்து ஒரே ஒரு என்ன சொல்லணும்னா மந்தமானவர். ஒரே சிம்பிள் விஷயம். மார்க்கெட்ல கரெக்ஷன் ஆகிறதும் சரி சனீஸ்வரனால வரும். கரெக்ஷன் ஆகுது, அவர் வேற விட மாட்டார். சரியா? நீங்க எவ்வளவு ஃபாஸ்டா போகணும்னு நினைச்சாலும் அவர் பிடிச்சி உட்காந்துரு நல்லா போவார், அப்படி ஆமா வேகத்துல போவார். சரியா? இதுதான் அவரோட கேரக்டர். ஸோ ரொம்ப சேலஞ்ச் இருக்கும் லைஃப்ல. ஓகே. சனீஸ்வரன் தான் வச்சுக்கல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி லக்னத்தில் இருக்கும். லக்னில் என்ன இருக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நீங்க எது இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது லக்னம் என்ன பாக்குறீங்க, எந்த வீடும் பாத்தீங்க, ராசி சந்திரன் எங்க இருக்காரோ சந்திரன் இந்த வீடும் பாத்தீங்க. அது ரொம்ப ஃபர்ஸ்ட். 3வது விஷயம் வந்துட்டு லக்னத்துல எந்த பிளானட்ஸ் இருக்காங்கன்ற பார்க்கணும். சில நேரத்தில் எல்லாமே இருக்கலாம், 100% இருக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ சனீஸ்வரன் இருக்கும்போது லக்னத்தில் இருக்கும்போது என்ன ஆகும், நீங்க என்ன எடுத்தாலும் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பஸ் வெயிட் பண்றீங்க ஒரு இடத்துல போறதுக்கு, எல்லாருக்கும் வேண்டிய பஸ்ல வந்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்துடும், உங்களுக்கு 1 மணி நேரம் ஆகும். ஆமா சார். கரெக்டா? சரி. ஸோ ஆமா சார், கேக்குதா? கேக்குதா? ஸோ எஸ் சார். லக்னத்துல சனி இருக்கும்போது என்ன ரெட்ல இருக்கு இல்லையா, ரெட்ல இருக்குன்னா அவர் வந்து நீச்சத்துல இருக்காரு. ஓகே. ஸோ ஆல்ரெடி வந்து 1 மணி லேட் ஆகுது, சரி ஓகே அதையும் ஒருத்துக்கிட்டேன் நான். அந்த வந்த வண்டி ஒரு 2 நிமிஷம் மூவ் ஆனவர் பஸ் எடுத்து பிரேக் பண்ணிட்டு, சரியா? அப்புறம் இன்னொரு வண்டி வெயிட் பண்றோம் நம்ம. அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு. சரியா? ஸோ அது வந்து எழுதிருக்கு பல தடவை உங்களுக்கு. நடந்திருக்கு. பல தடவை நடந்திருக்கு சார். சென்னை சரியா? போகும்போது எல்லா இடம் போகும்போது தான் இருக்கு. அது உங்களுக்கு வந்து உங்களால மீதி பேருக்குலாம் அது மாதிரி ஆயிடுச்சு ஆக்சுவலி. அவ்வளவு பவர்ஃபுல்லான ஜாதகம் உங்களுக்கு. சரியா? ஸோ எல்லாரும் நெகட்டிவ் சொல்ல முடியாது, எல்லாருக்கும் பாசிட்டிவ் இருக்கு நெகட்டிவ் இருக்கு. அதான் சொன்னேன், உங்களுக்கு எதெல்லாம் பாசிட்டிவ் இருக்கோ அதை வந்து நீங்க வந்து பிக்கப் பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வண்டி ஃபெராரி வண்டி ஓட்டுறீங்க, ஆனா பாத்தீங்கன்னா மேடு பள்ளம் இருக்கு, லெஃப்ட் டர்ன் அப் டர்ன் ரைட் டர்ன் யூ டர்ன் நிறைய இருக்கு வச்சுங்களேன். நீங்க வண்டி நல்லாவே ஓட்டி ஆகணும். எங்க ஃபெராரிக்கு நான் ஓட்டுன்னு சொல்லிட்டு ஓட்டினீங்கன்னா ஃபுல் ஸ்பீட்ல ஓட்டி முட்டி மோதி சாக வேண்டியதான். சரியா? அதனால நீங்க என்ன பண்ணணும், நீங்க மெல்லாம ஓட்ட கத்துக்கணும், அவ்வளவுதான். நீங்க ஃபெராரி இருந்தாலும் சரி, லம்போர்கினி இருந்தாலும் சரி, மெர்சிடிஸ் இருந்தாலும் சரி, நீங்க ஓட்ட வேண்டிய பாதை வந்து ரொம்ப அப் அண்ட் டவுனா இருக்கிற பாதை, ஸ்லோவா தான் போகும். அதனால நீங்க வந்து ஸ்லோவா போகிறத கத்துக்கணும், வேற வழியே இல்லை. சரியா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மார்ஸ். மார்ஸ் பாத்தீங்கன்னா மார்ஸ் வந்து வீடு என்னது, இந்த பாத்தீங்கன்னா மார்ஸும் போட்டிருக்கு இல்லையா, செவ்வாய் பாத்தீங்களா, செவ்வாய்ன்றது மார்ஸ் இல்லையா, அவர் இங்க இருக்காரு அப்போ. ஓகே. ஸோ மார்ஸ் வந்து உங்க வீட்டுல இருக்க, இந்த வீட்டுல இருக்காரு. அவர் சொந்த வீட்டுல இருக்கணும் அவசியம் இல்லை, பட் வந்து இப்போ இருக்கிறது அந்த நீங்க பிறக்கும் போது அங்க இருந்தார் ஆக்சுவலி. மார்ஸ் இருக்கும்போது என்ன மீனிங், தைரியம். நீங்க வந்து என்னன்னாலும் சரி, நம்மளுக்கு என்னன்னாலும் சரி சொல்லிட்டு இறங்கி எவன் இருந்தாலும் சரி, முன்னாடி எதிர வந்து பைலவன் இருந்தாலும் சரி, எவன் சரி ஃபர்ஸ்ட் அடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட் பேசுறது, அவ்வளவுதான். ஓகே. எவன் தான் சரி, யாருக்கும் பயப்படுறது கிடையாது. ஓகே. அது ஒரு கேரக்டர், இது ஒரு கேரக்டர். அது மாதிரி உண்டா உங்களுக்கு தைரியம், எனர்ஜி. 2 விஷயம் இருக்கு. மார்ஸ் வந்து 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து எனர்ஜி, ஹை எனர்ஜி, கோபம். ஓகே. இதுல எது நீங்க வந்து கேரக்டர்ன்றது எனக்கு தெரியாது, நீங்க சொல்லணும். ரெண்டுமே இருக்கு சார். ரெண்டுமே இருக்கு. ஆனா வேலை செஞ்சா மாங்குன்னு 12 மணி நேரம் 14 மணி நேரம் வேலை செய்யுங்க, உங்களுக்கு வந்து டயர்ட் ஆக மாட்டீங்க. ஓகே. அதே மாதிரி தைரியம் வந்தாலும் சரி, எங்க வேணாலும் எல்லாரும் பயப்படுவாங்க ஒரு இடத்து பர்டிகுலர் ஏதோ வேலை பண்றதுன்னா, நீங்க வந்து டக்குன்னு இறங்கி உள்ள இறங்கி முடிச்சுவீங்க அதை. நரேந்திர மோடிக்கு இதான் இருக்கு ஆக்சுவலி. நரேந்திர மோடிக்கு மார்ஸ் லக்னத்துல இருக்காரு ஆக்சுவலி. சேட்டன் இருக்கு பாத்தீங்களா, சேட்டன் ஃபர்ஸ்ட் சேட்டன் பாத்துருவோம். சேட்டன் வந்து எக்ஸாம்பிள் போட்டிருக்காங்க, அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஐடியா வந்துடும் உங்களுக்கு. ஹர்ஷத் மேத்தாக்கு வந்து எல்லாருக்கும் தெரியும், ஹர்ஷத் மேத்தா பத்தி இருக்கும். சேட்டன் எங்க இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, சேட்டன் இங்க இருந்தாரு, 2வது வீட்டுல இருந்தாரு. 2வது வீட்டுல எல்லாரும் சொல்லுவீங்க இல்லையா, சனியை வந்து கெடுத்துருவாரு,
இது கொடுப்பார், ப்ராப்ளத்தை கொடுப்பாரு. அவர் சனி தான் அவருக்கு மேலே ஏற்றி விட்டார் மேலே. ஓகே, அவர் நல்ல வீட்டில் சுச்சுவேஷன் இருந்தாரு, ஏற்றி விட்டார் மேலே. ஆனா இறக்கி விட்டது யாரு? சூரியன் சந்திரனும். அமாவாசையில பிறந்தாப்புல அவர் இறக்கி விட்டாங்க. அதனால வந்து சனீஸ்வரர் கெட்டதே பண்ணவரும் கிடையாது, சூரியன் நல்லதே பண்ணுவாரும் கிடையாது, குரு நல்லதே பண்ணுவாரும் கிடையாது. எல்லாரும் இதெல்லாம் பண்ணலாம். ஓகே, ஆனா எந்த வீட்டுல இருக்காங்கன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல ஓகே, 6வது வீடு, 8வது வீடு, 12வது வீடு நெகட்டிவ் வீடு. ஞாபகம் வச்சுக்கோங்க. 6, 8, 12 நான் அப்பப்போ சொல்லிட்டே இருக்க ரூல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் இதுல இருந்து நான் கொடுத்துருக்கேன், ஷேர் பண்ணிருக்கேன் இல்லையா? இதுல இருந்து இம்பார்ட்டன்ட் ரூல்ஸும் போட்டிருக்கேன். இதுல இதெல்லாம் நீங்க வந்து பார்க்கணும். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் போட்டிருக்கோம். இதுல நான் சொன்ன ஏதாவது மிஸ் ஆச்சுன்னு சொல்லுங்க, நான் ஆட் பண்ணிக்கலாம். இதுல அவ்வளவுதான். ஓகே, இதுல போட்டு போகணும். 6, 8, 12 போட்டிருக்கேன். இதுல மேபி நான் ஆட் பண்ணிக்கிறேன், நோட் பண்ணிக்கிறேன். 6, 8, 12 ஓகே, நெகட்டிவ் ஹவுசஸ். சரியா? ஸோ இந்த 6, 8, 12 வந்து என்ன இருக்குன்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் என்ன பாத்தீங்க? ஃபர்ஸ்ட் லக்னா பாத்தீங்க, அப்புறம் வந்துட்டு ராசி என்ன பாத்தீங்க, லக்னால எந்த வீடு எந்த பிளானட் இருக்குன்னு பாத்தீங்க, அவர் கேரக்டர் என்ன தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ ஹர்ஷித் மேத்தர் பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, அவருக்கு வந்து சனி நல்லா பண்ணியிருக்காரு அவருக்கு. அதே மாதிரி அனில் அம்பானி பாத்தீங்கன்னா அவர் 12ஆம் வீட்டுல இருக்காரு. ஓகே, நியூட்ரல்ல இருந்து இருக்காரு. 12ஆம் வீட்டுல இருக்கும். உங்க 12ஆம் வீட்டுல யாராவது இருந்தாங்கன்னா நீங்க அப்ராடு போறது ட்ரை பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடைசி என்ன டக்குன்னு போயிடணும். நீங்க பை மிஸ்டேக் கூட நீ வந்து ஊர்லயே இருக்காது, இந்த கண்ட்ரிலேயே இருக்காது நல்லது இல்லை. ஓகேவா? உங்களுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும். ஓகே, உங்களுக்கு யாருக்காவது 12ஆம் வீட்டுல இருக்கு சொல்லுங்க, கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க எனக்கு. ஓகே, நான் பாத்தீங்கன்னா பிரேம் சொன்னார் இல்லையா, பிரேம் என்ன 12ஆம் வீட்டுல இருக்கா? யாருமே இல்லை, நோ ப்ராப்ளம். இப்போ அப்புறம் இவர் நம்ம பிரேம் வந்து பாத்தீங்கன்னா பிளானட் எக்ஸ் இருக்கு. ஸோ 12ஆம் வீட்டுல இருந்து 12ஆம் வீடு என்ன சொன்னேன்? 6, 8, 12 வந்து நெகட்டிவ் சொன்னேன் இல்லையா? 12ஆம் வீடு வந்து லாஸை குறிக்கும். ஸோ பிளானட் எக்ஸ்ன்றது வந்து மணி, ஃபைனான்ஸ் சம்பாதிக்கும். ஸோ பிரகஸ்பதி சொல்லுவாங்க ஹிந்தியில. அவர் ஜூபிட்டர், குரு பகவான் சொல்றது. குரு பகவான் வந்து ஒரு லட்சாதிபதினா பிளானட் எக்ஸ்ன்றது கோடீஸ்வரன். ஓகே, ஜூபிட்டரோட பல மடங்கு பெரிய பலசாலி பிளானட் எக்ஸ். பணம் கொடுக்கணும். அமிதாப் பச்சனுக்கு பணம் இருக்கு இல்லையா? அமிதாப் பச்சன், முகேஷ் அம்பானி அந்த மாதிரி அவங்க கிட்ட இருந்து எப்படி அந்த மாதிரி பணம் இருக்கும், அந்த மாதிரி பணத்தை கொடுக்கறது பிளானட் எக்ஸ். அவர் வந்து நெகட்டிவா இருக்காரு. ஸோ நீங்க வந்து உங்களுக்கு அப்ராட் சான்ஸ் கிடைச்சிருக்குமே, கிடைச்சுதா? ஹலோ பிரேம் சார், அப்ராட் சான்ஸ் கிடைச்சதா உங்களுக்கு? ட்ரை பண்ணீங்களா ஏதாவது? இல்ல ட்ரை பண்ணல, கிடைச்சிச்சு போல. ஸோ நீங்க பண்ண மிஸ்டேக் அது ஆக்சுவலி. ஓகே, பார்த்தீங்கன்னா பிளானட் டெக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பிளானட் டெக்ஸ் வந்து 12ஆம் வீட்டுல இருக்கும்போது மணி இண்டிகேட் பண்ணுது, லாஸ் ஆஃப் மணி என்று காட்டுதுங்க. நீங்க வந்து என்ன பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் சைடு என்னன்னா மணி ஏர்னிங் ஃப்ரம் ஃபாரின் லேண்ட் மீனிங். 12ஆம் வீட்டு மீனிங் வந்து ஃபாரின் லேண்ட், லாஸ், ஹாஸ்பிட்டல், தனியா இருக்கிறது, தனியா லோன்லியா இருக்கிறது, இதெல்லாம் இண்டிகேட் பண்ணுது. அந்த இடத்துல இருக்கும்போது நீங்க அப்ராட் போனீங்கன்னா நல்லா சம்பாதிச்சிருப்பீங்க. நீங்க அதை விட்ட உடனே அது என்ன ஆகும்? பாசிட்டிவ் எடுத்துக்கிறதுனால நான் சொன்ன வீட்டுக்கு வெளியே 1 கோடி ரூபா வச்சு கொடுத்துருக்கேன். நீங்க எனக்கு பணம்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா, நான் வந்து சந்தோஷமா இருந்தா போதும், ஜாலியா இருந்தா போதும், வீட்டுக்குள்ளேயே உட்காந்து நம்ம நெட்ஃபிளிக்ஸ் பிரைம்லாம் பார்த்தா போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டீங்க. அது என்ன ஆச்சு? இன்னொருத்தன் போயிட்டான். ஸோ 12ஆம் வீட்டுல எக்ஸ் இருக்கும்போது லாஸ் ஆஃப் மணி. நீங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி விட்டதுனால டெஃபினெட்லி நீங்க லாஸ் வந்துருக்கும் பைசால. கரெக்டா? ஸோ நீங்க வந்து இப்போ 1982 இப்போ வந்து கொஞ்சம் 42 வயசு ஆச்சு இல்லையா? ஸோ இப்போ சான்ஸ் கிடைச்சதுன்னா கூட ஓகே, இப்போ நாட் லேட். ஓகே, அப்ராட் கிடைச்சதுன்னா நீங்க வந்து போறது வந்து பெஸ்ட் சொல்யூஷன். 12ஆம் வீட்டுல இருந்து இது மாதிரி நெகட்டிவ் இருந்ததுன்னா 100%, அது பர்டிகுலர் பிளானட் எக்ஸ் இருந்துன்னு சொல்லவே வேணாம். குரு ஆர் பிளானட் எக்ஸ் 2 பேர்ல யார் இருந்தாலும் சரி, நீங்க வந்து உடனடியா நீங்க அட்லீஸ்ட் பிறந்த இடத்துல இருந்து போயிருக்கணும். இப்ப எங்க இருக்கீங்க இப்போ? இப்ப நான் பிறந்த இடத்துல இல்ல சார், பிறந்த இடத்துல இருந்து வேற இடத்துல தான் இருக்கு. திருநெல்வேலியில கொஞ்சம் பரவாயில்ல, இருக்குது மதுரை. ஓகே, ஆனா கொஞ்சம் பெட்டர், அவ்வளவுதான். ஓகே, ஃபர்ஸ்ட் லெவல் ப்ராப்ளம் வந்து வெளில வந்துட்டீங்க, இல்லைன்னா ரொம்ப மோசமான சிச்சுவேஷன் ஆக்சுவலி. ஆமா, பிறந்த இடத்துல இருக்கும்போது அதிகப்படியான இஷ்யூஸ் இருந்துச்சு. ஓகே, எப்பவுமே வந்து நீ 12ஆம் வீட்டுல இருக்கும்போது ஏதாவது கிரகம் மாதிரி ரெட்ல இருந்ததுன்னா நீங்க அந்த பிறந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா வந்து ஜெயிலுக்கு போற சான்ஸ் கூட கிடைக்கும். கண்டிப்பா சார். அதனால வந்து எல்லாருக்கும் வந்து இதுதான் ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் ரூல், ஞாபகம் வச்சுக்க வேண்டியது.
நீங்க வந்து சின்ன வயசுல ரொம்ப அடி வாங்கியிருப்பீங்க. ரொம்ப ரொம்ப இதுவா இருக்கு ஆக்சுவலி உங்க சின்ன வயசுல. பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிளா பார்க்கணும் வச்சுக்கோங்க, ஒரு டிஃப்ரெண்ட் லெவல்ல. நீங்க பிறந்தது லக்னா, ஓகே. அப்படியே டிராவல் பண்ணி போறீங்க, கல்யாணம் ஆகுது, அப்புறம் குழந்தை பிறக்குது, அப்புறம் வயசாச்சு, அப்புறம் வந்து டெத். சரி, அந்த மாதிரி இருக்கு. ஸோ ரெட் எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு பார்த்தீங்களா. பிறந்த டைம்ல இருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப செகண்ட் பிறந்து இந்த படிச்சு போறது அந்த டைம்ல ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க. அதான் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்மூத்தே வருது, அப்புறம் நெக்ஸ்ட் நெகட்டிவ் அப்படி இந்த மாதிரி அப்படி கூட ஒரு ஆங்கிள் பார்க்கலாம் நீங்க. ஓகேவா? கிளியரா? எஸ் சார். ஓகே. அப்புறம் ஃபர்ஸ்ட் நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன நெகட்டிவ்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் மாத்தி பார்க்கணும். அது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் நம்ம வில் கோ டு தி நெக்ஸ்ட் இது என்ன பார்ப்போம். அனில் அம்பானி பார்த்தோம். அனில் அம்பானி கேஸ்ல இந்த மாதிரி நீங்க தான் சொல்லணும் சார், பாசிட்டிவ் எப்படி மாத்தணும். பாசிட்டிவா எப்படி மாத்தணும் நீங்க தான் கைட் பண்ணணும் சார். சொன்னேன் இல்லையா உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அப்ராட் போறது ஃபர்ஸ்ட் சொல்யூஷன். நீங்க வந்து தூரத்துல இருக்கலாம். நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பெரிய கல் வருது, நீங்க பக்கத்துல நிக்கிறதுனால நீங்க வந்து பிறந்த இடத்துல இருந்தீங்கன்னா பக்கத்துலேயே அடி வாங்குற மாதிரி. கிரிக்கெட் விளையாடும் போது பக்கத்துல நிக்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி. நீங்க கொஞ்சம் தூரமா இருந்தீங்கன்னா அடி ரொம்ப கம்மியாகிடும். தூரமா ஃபோர் அடிப்பா இல்லையா, அந்த பார்டர்ல இருக்குவான்னு வச்சுங்களேன், அது ரொம்பவே ஒன்றும் இல்லை, டக்குனு மூவ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். பால் வரைக்கும் நக்க நீங்க அவசியம் இல்லை. பால் எடுத்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து அப்ராட் போனீங்கன்னா உங்க எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். சரியா? நெகட்டிவ் அதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகே சார். அப்புறம் சந்திரன் மூணுன்றது அம்மாவை குறிக்கும். ஓகே, அம்மான்றது அம்மாவோட சொந்த வீடு என்னது? மூன். நான் பார்த்தோமே இப்போ. கேன்சர், கரகாட்டகம் சொல்லுவாங்க. கடகம் தான் சொந்த வீடு. ஓகே, ஸோ சொந்த வீடு அது. அப்புறம் எவ்ரி 2.5 நாளைக்கு ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் பிளானட் தான். நம்ம வந்து பார்த்தோம், சனி வந்து 2.5 வருஷம் ஒரு வீட்டில் இருக்காரு. சந்திரன் வந்து 2.5 நாள் தான் ஒரு வீட்டில். ஓகேவா? ஸோ 2 நாள்ல ஃபாஸ்டா போகுது, அவ்வளோ ஃபாஸ்டா போறது. ட்ரேடர்ஸ் வந்து எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணது இந்த சந்திரன் மட்டும் தான் மெயின். சந்திரன் எப்படி மூவ்மெண்ட் ஆகுது பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மார்க்கெட் ஹேண்டில் பண்ண ரொம்ப ஈஸி ஆயிடும். கம்ப்ளீட் மார்க்கெட்ல வாலட்டிலிட்டி எல்லாம் வந்து சந்திரனால தான் நடக்கும். டக்குன்னு அப் ஆகுது, டவுன் ஆகுது, டக்குன்னு வந்து உண்மையும் மந்தமா இருக்கிறது, இதெல்லாம் வந்து பிகாஸ் ஆஃப் சந்திரன் தான். ஓகேவா? ஸோ சந்திரன் எங்க இருக்கான்னு பார்க்கணும். சந்திரன் வந்து எந்த வீட்டில் இருக்காரு? மைண்டு. சந்திரன் வந்து மைண்டை குறிக்கிறது ஆக்சுவலி. ஓகே, உங்க மைண்ட் என்ன, உங்க அம்மாவுடைய சுச்சுவேஷன் எப்படி இருக்கும், அதெல்லாம் வந்து குறிக்கிறது நம்மளுக்கு சந்திரன். ஓகே, மேபி நம்ம வந்து இன்னொரு ஹாரோஸ்கோப் வேணா பார்க்கலாம். இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம், காப்பி போட்டு இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறேன். ஃபியூச்சர்ல நம்ம வந்து பார்க்கும்போது நம்ம வந்து இதாக ரெஃபர்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் நம்ம வந்து நம்ம வேற பார்க்கலாம். வேற யாராவது இருக்கா சார்? பிரசாந்த் சார். பேருனா? பிரசாந்த். ஓகே. 29 பிப்ரவரி மந்த் சார். பிப்ரவரி 29 1992. லீப் இயரா? ஆமா சார், ஆமா. வெரி குட். அப்ப என்ன பர்த்டே எப்படி ஒரு வருஷம் 28 கொண்டாடுவீங்களோ? இல்ல சார், நான் கொண்டாட மாட்டேன் சார். பிப்ரவரி 29 மட்டும் தான் கொண்டாடுவேன். வெரி குட். நிறைய பேர் வந்து அதெல்லாம் முடியாது, வருஷம் கொண்டாடுவாங்க. இல்ல சார், கொண்டாட. டைம் என்ன சார்? 1:34 சார். மார்னிங், ஏர்லி மார்னிங் 1 AM 34. ஆமா சார், 34. பிறந்தது எங்க? கோயம்புத்தூர் சார். ஓகேவா? இல்ல லைனா இருக்கேப்பா, பார்க்கும்போது தெரிஞ்சு போச்சு எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு. இப்போ எஸ் சார். பார்க்கும்போது ஐடியா வருது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு. எஸ் சார், எக்ஸ்னு ஒரு கேரக்டர் நீங்க இப்பதான் சொன்னீங்க, அது லக்கணத்திலேயே இருக்குது. என்ன மீனிங் சார் அது? பாப்போம், அதுவும் பார்ப்போம். நம்ம ரெட் எத்தனை இருக்கு, கிரீன் இருக்கிறது பார்க்கணும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு. ஓகே ஓகே. ரெட் நிறைய. இப்போ வந்து நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துலேருந்து இடத்துக்கு போறீங்கன்னா ரெட் சிக்னல் போடுறோம் வச்சுங்களேன், ஒரு நிமிஷம் டிராவல் பண்ணிட்டு ரெட், இன்னொரு டிராவல் பண்ணிட்டு ரெட் சிக்னல் நிறுத்தி ஒரு சிக்னலே ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணணும், எப்படி இருக்கும் அது மாதிரி தான். கிரீன் சிக்னல் டக்கு போயிட்டே இருப்பேன், கிரீன் சிக்னல், அவ்வளவுதான். சரியா? ஓகே சார். ஸோ லக்னத்தில் என்ன இருக்கும்? லக்னம் உங்களுக்கு என்னது? என்ன லக்னம் உங்களுக்கு? விருச்சிகம் சார். விருச்சிகம். அப்புறம் சந்திரன் எங்க இருக்காரு? தனுசுல சார். தனுசுல இருக்காரு இல்லையா? தனுசு ராசி. சரியா?
இப்போ வந்து 7.5 சனி முடிஞ்சிது உங்களுக்கு இல்லையா? 7.5 சனி முடிஞ்சுது அப்பதான் வெளில வந்தீங்க ஆக்சுவலி. அதுக்கு முன்னாடி போட்டு சரி சார். தாள் செத்துருப்பாரு உங்களை. சார் எனக்கு சர்டன் எனக்கு எதுவும் பிரச்சனை பண்ண மாதிரி எனக்கு தெரியல சார். ரொம்ப ப்ராப்ளம் எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. நிறைய விஷயம் அதில் தான் கற்றுக்கிட்டேன். ஓ எந்த ஒரு பேர்டனுமே இல்லை சார். பர்சனல் இஷ்யூ ஒன்று மட்டும் தான் நடந்துச்சு. அதுவும் கடைசி டைம்ல தான் நடந்துச்சே தவிர ஓகே. அதர்வைஸ் அப்போனா எதுவுமே வந்து எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை அப்போ இல்லை. அப்போனா வந்து உங்களுக்கு வந்து ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கீங்க அவ்வளவுதான். ஓகே, நீங்க வந்து தப்பு பண்ணல. ஒரு நேர்மையான மனுஷன் அவ்வளவுதான். நீங்க வந்து ஓகே பனிஷ்மெண்ட் கிடைக்கலாம், நீங்க வந்து தப்பு பண்ணல அர்த்தம் அவ்வளவுதான். ஃபினிஷ். தப்பு ஓகே பண்ணாதான் ஓகே அந்த டைம்ல அடி வாங்கும் எல்லாருக்கும். ஓகே. ஓகே சார். இப்போ பாத்தீங்கன்னா ஒன்பதாம் பிளானட் தேதி எக்ஸல். ஒன்பதாம் தேதி விசாரத்தில் நின்னங்காட்டி அது நடந்ததுன்னு நினைக்கிறேன் சார் ஆக்சுவலி. இப்போ பாத்தீங்கன்னா பிளானட் எக்ஸல் இருக்கு இல்லையா? ஆமா சார். பிளானட் எக்ஸ்ன்றது வந்து ஜூபிட்டருடைய அப்பாவுக்கு அப்பா. ஓகே, ஜூபிட்டர் வந்து நான் சொன்ன லட்சாதிபதினா பிளானட் எக்ஸ் கோடீஸ்வரன். ஓகே. ஓகே ஸோ அவர் வந்து நெக்ஸ்ட் நெகட்டிவ் இருக்கு இல்லையா? நெகட்டிவ்ல எக்ஸ்ட்ரா ஆமா போட்டு சார். ஞாபகம் வச்சுக்க அவசியம் இல்லை உங்களுக்கு. இது பார்த்தாலே உங்களுக்கு ம் பிளானட் எக்ஸ் நெகட்டிவ் இருந்தது. லக்னத்தில் இருந்துச்சு. லக்னத்தில் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லக்னத்தில் ம் நெகட்டிவ் இருந்ததுன்னா நீங்க வந்து உஷாராயிடணும். ஓகே. ஓகே ஆனா என்ன இதுல வந்து இன்ட்ரெஸ்டிங்னா ப்ளூட்டோ பாத்தீங்கன்னா அவர் தான் வந்து டாப் நம்பர் 1 பிளானட். ப்ளூட்டோ ஓகே சார். வந்து யமன் சொல்லுவாங்க ஹிந்தியில. ஓகே. ஓகே ஓகே சனீஸ்வரன் வந்து ஸ்ட்ரெஸ்னா ப்ளூட்டோ வந்து மெகா ஸ்ட்ரெஸ். ஓகே எப்படி ஜூபிட்டர் வந்து லட்சாதிபதினா பிளானட் எக்ஸ் கோடீஸ்வரன் சொன்னேன் இல்லையா? சனீஸ்வரன் ஆமா சார். ஸ்ட்ரெஸ் கொடுப்பாருன்னா ப்ளூட்டோ வந்து மெகா ஸ்ட்ரெஸ் கொடுப்பாரு. ஓகே அவர் தான் நம்பர் 1, டாப் நம்பர் 1. தாதாக்குன்னா தாதா அவர் தான். ஓகே ஓகே அவர் வந்து லக்னத்துல பாசிட்டிவா இருக்காரு. ஓகே அது வந்து பெரிய ஒரு பாசிட்டிவ் அது. ஓகே, அது வந்து ரொம்ப ரேர் அது மாதிரி இருக்கிறது. ரஜினிகாந்த், ஷாருக் கான் ஓகே இருக்கும். ஓகே, வந்து அந்த ஓகே மாதிரி இது காமிக்கிறேன் உங்களுக்கு. ப்ளூட்டோ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ப்ளூட்டோ பாத்தீங்கன்னா ஷாருக் கான் பாத்தீங்கன்னா ப்ளூட்டோ பாத்தீங்களா லக்னத்துல இருக்கா? ஆமா லக்னத்துல சார். இருக்கா ரஜினிகாந்துக்கு? ஓகே, அந்த ஆமா மாதிரி சார். உங்களுக்கு ஜாதகம் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே சார். சார் அது ஃபெமிலியாரிட்டி ஜாதகம்னு சொல்ல வரீங்களா சார்? ஆ? அஹ் அந்த ப்ளூட்டோ வந்து லக்கணத்துல இருந்ததுன்னா ஃபெமிலியாரிட்டி ஹாரஸ்கோப்பா சார்? ப்ளூட்டோ வந்து இது எக்ஸால்டட் சொல்லுவாங்க. ஓகே, அது இந்த 2 இது இருக்கு. ஒன்று வந்து 4 ஸ்டேஜ் இருக்கு மொத்தம். ஒன்று சொந்த வீடு, ஓகே சார். ஆப்போசிட் வீடு, அப்புறம் வந்து எக்ஸால்டேஷன், டிபிலிட்டேஷன் சொல்லுவாங்க. எக்ஸால்டேஷன் வந்து ஒரு சந்தோஷமான இடம். ஓகே, தமிழ்ல என்ன சொல்றது எக்ஸாக்ட்ல எக்ஸால்டேஷன் சொல்லுவாங்க. அது டிபிலிட்டேஷன் வக்ரம் சொல்லுவாங்க. வக்ரத்துக்கு என்ன ஆப்போசிட் சொல்லுவாங்க அது தமிழ்ல? மகரத்துக்கு ரஜ உச்சஸ்திதி சொல்லுவாங்க. உச்சஸ்திதி. ஓகே, ஓகே ஓகே உச்சஸ்திதி நிஜஸ்திதி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஓகே அதுலயும் வந்து இது ஷாருக் கானுக்காவது இந்த உச்சஸ்திதியில இருக்கு, சொந்த வீட்டுல இல்ல. உங்க கேஸ்ல பாத்தீங்கன்னா சொந்த வீட்டுல இருக்கு. ப்ளூட்டோ வந்து அவரோட சொந்த வீடு, அது ஸ்கார்பியோன்றது. ஓகே ஆனா ஒருத்தர் மேல போறாரு, இந்த 2 பேரும் பிடிச்சி இழுத்து விட்டுறாங்க கீழே. ஓகே ஓகே இந்த 2 பேர் பிளானட் எக்ஸ் Z இல்ல வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்க வந்து நம்பர் 1 தான். வீட்டுல வந்து அடிச்சுக்க ஆளு கிடையாது உங்களுக்கு. ஓகே இந்த பிளானட் எக்ஸ் அண்ட் Z 2 பேர் வந்து 2 சின்ன பவர்ஸ். ஓகே, ஆனா ப்ளூட்டோ கீழே தான். ஒருத்தர் மேல போற 2 பேர் கீழே எடுத்துருங்க. அதுதான் உங்களுக்கு சிச்சுவேஷன் லைஃப். ஓகே சரியா? புரியுது சார். லக்னத்துல புரியுது இருக்க அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சுக்கிட்டீங்களே இப்போ? புரிஞ்சு. ஓகே. ஸோ அந்த ஸ்லைட் பிபிடி ஸ்லைட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுவோம் உங்களுக்கு அந்த அப்புறம் கிளாஸ்க்கு அப்புறம். அதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டடி பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஐடியா வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா? அப்புறம் மார்ஸை பற்றி சொன்னேன் இல்லையா, செவ்வாய் பற்றி சொன்னேன். யாருமே இல்லைன்னு என்ன சார் ஆகும்? அந்த வீட்டு அதிபதி எங்க இருக்காரு பார்ப்போம் நெக்ஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கு 12 வீட்டுல யாரும் இல்லை. பிரேம் பார்த்தோம் இல்லையா, 12 வீட்டுல எக்ஸ் இருந்தது. 12 வீட்டு யார் அதிபதியும் பார்க்கணும். நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஷேர் பண்ணிருக்கேன் குண்டிலின்னு சொல்லிட்டு. குண்டிலி பாத்தீங்கன்னா இந்த 12 வீடு இதுதான் இல்லையா, சுக்கிரன். இந்த பாத்தீங்கன்னா இந்த வந்து 12 வீடு, இது 14 வீடு லிப்ரா, துலா இல்லையா. சுக்கிரன் சொந்த வீடு சுக்கிரன் அவர் வந்து எந்த வீட்டுல இருக்காரு பார்க்கணும். ஓகே, இருக்காரு 3வது வீட்டுல இருக்காரு. சரி சரி, ஓகே, அப்படி பார்க்கணும். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் யார் இருக்கா பார்க்கணும், இல்லைன்னா அந்த வீட்டு அதிபதி எங்க இருக்காரு பார்க்கணும். ஓகே, ரைட். சரியா? ரைட். ஃபர்ஸ்ட் நீங்க அட்டாக் பண்ண வேண்டியது நெகட்டிவ் என்ன இருக்க பார்க்கணும். அதுக்கு ஏதாவது உங்களுக்கு சான்ஸ் இருக்கா எஸ்கேப் ஆகிறதுக்கு பார்க்கணும். ஓகே, அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ரெட் என்ன இருக்கு, கிரீன் என்ன பார்த்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கணும் நீங்க. இதுலயும் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து செகண்ட் ராகு மூன். அப்ப சந்திரன் எங்க இருக்க பார்க்கணும். உங்களுக்கு சந்திரன் என்ன சொன்னேன், மைண்ட் இல்லையா, மைண்ட் சந்திரனை குறிக்கிறது.
அந்த மைண்ட் வந்து எப்படி பிஹேவ் பண்றதுன்னு சொல்றது நம்ம ஹார்ட்ல. அதாவது ஹாரோஸ்கோப் பண்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹாரோஸ்கோப் வந்து ஒரு பிக்சர், நீங்க பிறக்கும் போது என்ன சிச்சுவேஷன்ன்றது காமிக்கிறது, அவ்வளவுதான். ஓகே, அதுக்கப்புறம் மூவ் ஆகிறது டிஃபரெண்ட். இந்த பிக்சர் என்ன சிச்சுவேஷன் சொல்லுது, உங்களுக்கு என்ன மைண்ட் செட் சொல்லுது. ஓகே, ராகு மூன் பாத்தீங்கன்னா 2 பேரும் ஒரே வீட்டுல இருக்காங்க இல்லையா. ராகு வந்து முன்னாடி வந்து பழைய டைம்ல பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் சேவர்னு வந்திருக்கும், ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? ஸ்கிரீன் சேவர்னு சொல்லிட்டு ஸ்கிரீன் கம்ப்யூட்டர் வந்து நீங்க தூரத்துல இருங்க வச்சுக்கோங்களேன், லாக் பண்ணிட்டு போறீங்களா ஸ்கிரீன், அப்போ ஸ்கிரீன் சேவர் வரும், அப்படியே வேற பிக்சர் மாறி மாறி வந்து இருக்கும். ஆமா சார், ஆமா சார், ஆமா. அது ஸ்கிரீன் சேவர் சொல்லுவாங்க அது. ஓகே, அந்த மாதிரி. ஓகே, ஸோ ராகு வந்து நீங்க வந்து கரெக்ட் நினைப்பீங்க, தப்பாகும், தப்பு நினைப்பீங்க கரெக்ட் ஆகும், அந்த மாதிரி சிச்சுவேஷன் கொடுக்குறாரு. ஓகே, ஓகே. அவர் வந்து மேனிபுலேட் பண்ணிட்டே இருப்பார். மார்க்கெட் அதே மாதிரி தான். மார்க்கெட் எப்போ வந்து ராகு உள்ள வராரோ அப்போ வந்து மார்க்கெட் வந்து நீங்க நினைக்கிறது ஆப்போசிட் பண்ணுவாரு. நீங்க கரெக்டான ட்ரேட் தான், எல்லா ரூல்ல கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணுவீங்க, டக்கு உள்டாச்சு விட்டுருவாரு. ஸோ அந்த மாதிரி அவர் வந்து நெக்ஸ்ட் நான் சொன்ன பாயிண்ட் நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது ராகு. ராகு என்ன பண்றாரு பார்க்க உங்க வீட்டுல. ராகு வந்து மேனிபுலேட் பண்றவர். அவர் வந்து பர்டிகுலர் பாத்தீங்கன்னா 3 இருக்கார், சந்திரத்தோட இருக்கார், சந்திரனோட இருக்கார். ஸோ உங்க மைண்ட் வந்து எப்பயும் மேனிபுலேட் பண்ணிட்டே இருப்பாரு. ராகு 3 மேனிபுலேட் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க நினைப்பீங்க ஒண்ணு, இது பண்ணலாம் சொல்லிட்டு டக்குன்னு மாத்தி, ஓ இது வந்து பண்ணா நம்மளுக்கு இதுவாயிடுமே, டக்கு நீங்க பிளான் பண்ணி வைப்பீங்க, ஒரு 2 நாள் பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க, 3ஆம் நாள் எக்ஸிக்யூட் பண்ணி வேற பண்ணிடுவீங்க. கரெக்ட் சார். அதாவது என்ன நடக்குதுன்னா சார், மோஸ்ட்லி நான் வந்து கால்ஸ் கொடுத்துருவேன் சார், ஹாரோஸ்கோப் பார்த்து கால்ஸ் கொடுத்துருவேன். இன்னைக்கு மார்க்கெட் வந்து இந்த லெவல்ல ஏற போகுது, இந்த லெவல்ல இறங்க போகுது, எல்லாமே கால்குலேஷன் கொடுத்துருவேன். பட் அவங்க எடுத்து ப்ராஃபிட் 1.5 லட்ச ரூபா சம்பாதிச்சிருப்பாங்க, ஆனா நான் லாஸ் 20,000 ரூபாய் பண்ணிருப்பேன். அதனால நீங்க வந்து மத்தவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, எனக்கு போட முடியாது. மேஷோ படம் இல்லையா, நான் என் பேசி நானே கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு. ஓகே சார். அது அங்க பேசி நீங்களே கேட்க மாட்டீங்க, அதுதான் ப்ராப்ளம், வேற எதுவும் இல்லை. அதனால வந்து நீங்க வந்து கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணணும். ஓகே, நீங்க வந்து நீங்க கரெக்டா பண்றீங்க எல்லாம், ஆனா வந்து ராகு உள்ள உட்காந்து சொல்றாரு, நீ தப்பா பண்றமா, நீ வந்து இப்படி பண்ணக்கூடாது, இப்படி நீ வந்து கிளைண்ட் சொல்லி 1 லட்சம் பண்ண போனா நீ வந்து ஆப்போசிட் பண்ணி 2 லட்சம் பண்ணிடலாம் அப்படின்னு. ஓகே, என்ன பண்ணுவீங்க, நீ வந்து உல்டா பண்ணி விட்டுருவீங்க, அப்புறம் வந்து உல்டா இடலாம். சரியா, இதுதான் நீங்க வந்து புரிஞ்சுக்க வேண்டியது. நீங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்க இல்லையா, நீங்க வந்து சிம்பிளா வந்து என்ன பண்ணதுமா, ஒரு யூடியூப் போயிட்டு ராகு மூன் கன்ஜங்ஷன் அப்படின்னு போட்டீங்கன்னா வீடியோ வந்து உங்களுக்கு ஏதாவது நீங்க அதை பார்க்கலாம். நீங்க அப்படியே நீ கொஞ்சம் கத்துக்கிட்டே போகலாம், கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டே போகலாம் நீங்க அப்படியே. சரியா, அப்படியே நீங்க வந்து பிக்கப் பண்ணி போயிடலாம். நீங்க அப்படியே வந்து என்ன வந்து நான் மொத்தம் சொல்லி கொடுக்க முடியாது உங்களுக்கு இல்லையா. எனக்கு இது புரியுது சார். எனக்கு புரியாது என்னன்னா, அந்த நியூவா இருக்க அந்த பிளானட்ஸ் மட்டும் தான் புரியல எனக்கு. ஆக்சுவலி நான் வந்து வேதிக் ஆஸ்ட்ராலஜி ஃபுல்லாவே தெரியும் சார். எனக்கு வேதிக்கு பாரம்பரியம் இது எல்லாமே ஃபுல்லாவே தெரியும். எனக்கு வந்து இந்த நியூவா இருக்க பிளானட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிறது எனக்கு புரியல சார். ஆக்சுவலி நான் வந்து 9 பிளானட்ஸ் வச்சு மட்டும் தான் பார்ப்பேன் மோஸ்ட்லி. பிளஸ் லக்னத்தோட சேர்த்து ஒரு பிளானட் சார், அவ்வளவுதான் பார்ப்போம், தவிர மற்றபடி ப்ளூட்டோ இதெல்லாம் நான் யூஸ் பண்ணது இல்லை சார். அதனால எனக்கு தெரியல. ஸோ நம்ம வந்து பர்சனல் அஸ்ட்ராலஜி யூஸ் பண்ணுவோம், ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜி யூஸ் பண்ணுவோம். அந்த மீதி பிளானட் எக்ஸ் ஒய் Z வந்து யூஸ் பண்றது இல்லை. பிளானட் 4 பிளானட் இருக்கு, பிளானட் எக்ஸ் ஒய் Z கைரான் 4 இருக்கு. ஓகே ஓகே சார். ஸோ ப்ளூட்டோ வந்துட்டு மியூட் பண்ணிக்கோங்க, பேஸ் மிஸ்ட் மியூட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளூட்டோ வந்துட்டு காட் ஆஃப் டெத், யமா அப்படின்னு, யமன். சரியா, ஸோ அவர் வந்து சொன்னாலே ஸ்டார்டன் வந்து சனி வந்துட்டு ஸ்ட்ரெஸ்னா, ப்ளூட்டோ வந்து மெகா ஸ்ட்ரெஸ். சரியா, அவர் வந்து 2056 வருஷம் ஆகும் மூவ் ஆகிறதுக்கு, ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு. சரியா, ஒரு மொத்த வீடு ஒரு ஹவுஸ் மொத்தம் மூவ் ஆகிறதுக்கு எல்லாம் நம்ம வந்து ஸ்டார்டன் 30 வருஷம் ஆகும், இது 256 வருஷம் ஆகும். சரியா, ஸோ ப்ளூட்டோ நிறைய உலக லெவல்ல பேர்னா உங்களுக்கு சொல்லுறேன். மியூட் பண்ணி ப்ளீஸ், மியூட் பண்ணிங்க, சவுண்ட் வரும் பேக்ரவுண்ட்ல, மியூட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்களா? ஸோ ப்ளூட்டோ வந்து உலகத்தில் நடக்கிற நிறைய பெரிய கெட்ட விஷயம், ப்ராப்ளம்ஸ், வார், இதுக்கெல்லாம் வந்து ப்ளூட்டோ தான் ரீசன். பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வந்தது, அப்புறம் ஸ்பானிஷ் ஃப்ளூன்னு வந்தது, வேர்ல்டு வார், அப்புறம் அந்த ஏதாவது இந்த ஒயிட் ஹவுஸ் இந்த இது 9/11 சொன்னாங்க இல்லையா, அது இந்த மாதிரி ஏர்கிராஃப்ட் ஹைஜாக்கு, மாஃபியா, ட்ரக்ஸ், இதெல்லாம் வந்து எல்லா ஹை லெவல்ல நடக்கிற எல்லா இதுக்கும் வந்து ப்ளூட்டோ தான் ரீசன். சரியா, ஸோ அதனால ப்ளூட்டோ வந்து ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது, நான் என்ன சொன்னேன்,
லக்னம் என்ன பார்த்தீங்க, ராசி என்ன பார்த்தீங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்க பார்க்க வேண்டியது கிரீன்ல எதெல்லாம் இருக்கு, ரெட்ல எதெல்லாம் இருக்கு பார்க்கணும். ரெட்ல இருந்தா என்ன எங்க இருக்கு பார்க்கணும். அதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் பார்க்கணும். அது எந்த வீட்டில் இருக்கா பார்க்கணும். அது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க வந்து நோட் பண்ணி பார்த்துட்டே வரணும், அனலைஸ் பண்ணணும். வந்து அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ப்ளூட்டோ வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது தான் நீங்க. ஓகே, எக்ஸாம்பிள் காட்டின உங்களுக்கு ரஜினிகாந்த் ப்ளூட்டோ லக்னம் வந்து எதுவுமே இல்லை. லக்னால பார்த்தீங்கன்னா நம்பர் 1ல போய் இருக்கார், தெரியும் ரஜினிகாந்த் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. எவ்வளவு நெகட்டிவ் இருந்தா எல்லாரும் வந்து ஜுஜுபி. ப்ளூட்டோ முன்னாடி ஒன்றும் கிடையாது. அவங்கலாம் எவ்வளவு நெகட்டிவ் தான். ஒரு சிங்கிள் ஹேண்டடா வந்து ஹேண்டில் பண்ணுவார் அவர். அவருக்கும் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இல்லாம இல்லை. அவர் பொண்ணுக்கு வந்து டைவர்ஸ் ஆச்சு, தனுஷ் எல்லாம் போனார். ஆனா வந்து அவருக்கு வேண்டியது பணம். பணம் வந்து இல்லையா அவருக்கு ப்ளூட்டோ கொடுக்குறாரு. உனக்கு எல்லாம் வரும், ஒண்ணு வந்தா ஒன்னொன்னு இருக்காது. உனக்கு வேண்டியது மெயின் பணம் கொடுத்துறாருன்னா உங்களுக்கு ப்ளூட்டோ கொடுத்துறாரு. டான் லெவல், மாஃபியா லெவல்ல பைசா வந்து கொடுக்கணும்னா, கண்ட்ரோல் பவர் வேணும்னா ப்ளூட்டோ இது மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு கேரண்டி. அது கிரீனா இருக்கணும். ப்ளூட்டோ வந்து கிரீனா இருக்கணும். பர்டிகுலர் ஸ்கார்பியோ இந்த இடத்துல இருந்து சொந்த வீடு ஸ்கார்பியோ, அந்த இடத்துல ப்ளூட்டோ இருந்து லக்னா இருந்து இருந்ததுன்னா நீங்க 99.9% 200% உங்களுக்கு வந்து நெகட்டிவே கிடையாது. நெகட்டிவ் என்ன, ஓவரால் பாசிட்டிவா இருக்கும் லைஃப்ல. சரியா? ஸோ நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ வந்து பாக்குறீங்க, ஜாதகம் பாக்குறீங்க. ஸோ நீங்க வந்து கொடுப்பீங்க, ஜாதகம் பார்த்து கம்பேர் பண்ண சொல்லுவீங்க, ஜாதகம்லாம் கம்பேர் பண்ணுவீங்க. நீங்க சிம்பிளா பார்க்கணும்னா இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ப்ளூட்டோ லக்னத்தில் நெகட்டிவ் இருந்து வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து பொண்ணோ பையனோ கல்யாணம் கூட பண்ணாம வச்சுடலாம் வீட்டுல. ஆனா வந்து அந்த ஜாதகம் கொடுக்கறது ரொம்ப ரிஸ்க். புரிஞ்சுதா? ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கா சொல்றதெல்லாம் பாயிண்ட்ஸ் நான் பார்த்தாலும் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஒரு ஜாதகம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஐடியா வந்துடும். ஓகே, ஜாதகம் வந்து ஓகேவா இல்லையா, பேடா குட்டான்னு சொல்லிட்டு. கிளியரா? புரிஞ்சுதா எல்லாருக்கும்? லக்னத்திலே ப்ளூட்டோ ஓகே சார். ஃபர்ஸ்டா இருக்குமா சார்? சொல்லுங்க. லக்னத்திலே ப்ளூட்டோ இருந்ததுன்னா ரெட்டா இருந்ததுன்னா ரொம்ப ஃபர்ஸ்டா இருக்கும், கரெக்ட்டுங்களா? ஆமா ரிஸ்க். நீ வந்து ரிஸ்கான விஷயம் பண்ணக்கூடாது. மார்க்கெட்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சிம்பிளா ஒரு 2-3 லாட் பண்ணிக்கலாம். எஃப்டில போட்டு உட்கார்ந்து பெஸ்ட். எஃப்டிலயும் வந்து ப்ராப்பர் ஸ்டேட் பேங்கோ, HDFC பேங்கோ, அது மாதிரி நல்ல பேங்கா போட்டுருணும். ஏதாவது சின்ன பேங்க்ல போட்டு அது பேங்க் இழுத்து போட்டுடும் அப்புறம். ஓகே, ரிஸ்க் எடுக்கும் லைஃப்ல நீங்க வந்து ப்ளூட்டோ இருக்கும்போது. ஏன்னா அந்த மாதிரி இருக்கும்போது வந்து இழுத்து விட்டுரும், மீதி பேர் இழுத்து விட்டுரும். சரி சரி சார், ஓகே. சரி, அவர் 12ஆம் வீடு சொன்னா 12ஆம் வீடு 6, 8, 12 யார் இருக்குன்னு பார்க்கணும். ஓகே, இப்போ வந்து கிரீனா இருக்கு. ஓகே, ஒரு பிளானட் கிரீனா இருக்கு. ஆனா வந்து 6, 8, 12 இருக்கு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு நல்ல விஷயம் கொடுக்க முடியாது அவங்களால. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் மோடி வந்துட்டு ஏதோ ஈராக்ல ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்காரு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் டெரரிஸ்ட் அங்க இருக்கிறது, எல்லாம் வந்து கல்சடங்க எல்லாம் அங்க. அவர் யாரெல்லாம் வந்து பிரோஜனம் ஒன்றும் சொல்லலாம் கேட்கவும் மாட்டாங்க எல்லாம். அவர் போய் ஒன்றும் பண்ண முடியாது அங்க பிரைம் மினிஸ்டர் இருந்தாருன்னா, பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்டா இருந்தாருன்னா. ஓகே, ஏன்னா புரியும் அவரோட பவர்ஸ் எல்லாம் வேஸ்ட். எல்லாம் அங்க அவருடைய நாலேஜ், பவர்ஸ், அவருடைய திறன் எல்லாமே வேஸ்ட் அங்க. பிரசிடென்டா இருந்தாலும் பிரைம் மினிஸ்டர் சரி. ஏன்னா யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. அந்த மாதிரிதான் நல்ல பிளானட் வந்து 6, 8, 12 இருந்ததுன்னா ரொம்ப ஒன்றும் டைகர்ல டூத்லெஸ் டைகர் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, இந்த பல்லு பிடுங்கின புலி மாதிரி. சரியா? அதே நெகட்டிவ்ஸ் வச்சுக்கோங்களேன், அது இன்னும் ரொம்ப பயங்கர உக்ரமா இருக்கும். இப்போ வந்து ஒரு என்ன சொல்றது, இந்த அவன் பேர் என்ன, யாராவது கேங் லீடர் பேர் தெரியுமா உங்களுக்கு? யாராவது? தாவூத் இப்ராஹிம் சார். தாவூத் இப்ராஹிம் எக்ஸாம்பிள். தாவூத் இப்ராஹிம் போயிட்டு நீங்க வந்து ஈராக்ல ஒரு சம் டெரரிஸ்ட் பாகிஸ்தானுக்கு வந்து பிரசிடென்டா பிரைம் மினிஸ்டர் போட்டீங்கன்னா என்ன ஆகும்? அவன் இன்னும் நெருப்புல அயல போட்டு இன்னும் வளர்த்து விட்டுருவான் அதை. அந்த மாதிரி நெகட்டிவ் ஹவுஸ் என்ன, நெகட்டிவ் பிளானட்ஸ் என்னது? சேட்டன். ஓகே, சேட்டன் நெகட்டிவ் ஹவுஸ். மார்ஸ், சேட்டன் நெகட்டிவ் ஹவுஸ். அப்புறம் சன்னு ஒரு நெகட்டிவ் ஹவுஸ். ஓகே, இவங்கெல்லாம் வந்து என்ன 12ஆம் வீட்டுல 6, 8 இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளத்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருவாங்க. ராகு வந்து டெஸ்ட் பண்ணுவார். ராகு வந்து என்னன்னா டெஸ்ட் பண்ணுவார் உங்களுக்கு வந்து என்ன, நீங்க வந்து கரெக்டா நல்லவரா கெட்டவரா, நீங்க சான்ஸ் கொடுத்தா நல்லது பண்ணு, கெட்டது பண்ணுவீங்களா, உங்களுக்கு வந்து உங்க பேஷன் தான் காட்டும். ராகு வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப் ஈஸி. ராகு 12ஆம் வீட்டுல இருந்தா வச்சுக்கோங்களேன், நீங்க அப்ராட் போறது 100க்கு 100% சான்ஸ். டெஃபினட்டா நீங்க வந்து அப்ராட் போவீங்க. எப்படியோ விசிட்லயே போயிட்டு வந்துடுவீங்க. நீங்க வந்து வேணும்னு நான் போக மாட்டேன் உட்காந்து, அது ஒரு விஷயம். ராகு இருந்தாலும் உங்களுக்கு வந்து உயிர் நாடியா லைஃப்ல, இல்லைன்னா லைஃப்ல ஒரு ஆக்டிவேஷனே கிடையாது. சனி ராகுங்களாம் வந்து கெட்டது பண்ணாலும் உங்களுக்கு வந்து உங்களுடைய உள்ள கண்ணை வந்து ஓப்பன் பண்றாங்க சரி. அதனால ராகு வந்து புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் என்னன்னு. அவங்க தான் வந்து கனெக்ஷன் பாஸ்ட்ல பெரிய பழைய உங்களுடைய பிறப்புக்கும் இந்த பிறப்புக்கும் கனெக்ஷன் பாயிண்ட் ராகு தான்.
உங்ககிட்ட இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ வந்து பிரேம் என்ற உங்க என்ன ப்ரொஃபஷன் இருக்கீங்க? ஹலோ, சரி வேற யார் இருக்காங்க? சார் யார் என்ன கேக்குறீங்களா சார்? பிரசாந்த், நான் பிரசாந்த் சார். பிரசாந்த் என்ன ப்ரொஃபஷன் இருக்கீங்க இப்போ? சார் நான் ஆஸ்ட்ராலஜர் தான் சார். ஆஸ்ட்ராலஜி. உங்களுக்கு 8ஆம் வீட்டுல என்ன இருக்கா? சார் 8ஆம் வீட்டுல கேது சார். கேது இருக்காரு. ஸோ கேது வந்து அவர் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளானட். ஓகே, ஸோ 8ஆம் இப்போ வந்து அஸ்ட்ராலஜி ஒரு அக்கல்ட் சயின்ஸ் இப்போ வந்து 8ஆம் வீடுன்றது டார்க் ஹவுஸ். ஓகே, டார்க் ஹவுஸ் சொல்லுவாங்க. அந்த வீட்டில் என்ன இருக்கோ அது பிரகாரம் வந்து உங்களுக்கு மைண்ட் செட் இருக்கும். நீங்க வந்து ஏன் அஸ்ட்ராலஜரா வந்தீங்க? மேத்தமெட்டிஷியனா வரல, சயின்டிஸ்டா வரல, ஒரு ஃபைனான்ஸ் பர்சனா வரல இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கு. இந்த ராகு வந்து கனெக்ஷன் பாயிண்ட். உங்களுக்கு ராகு வந்து கேது ஷிஃப்ட் பண்ணி விட்டாருங்க. ஸோ ராகு வந்து உங்களுக்கு என்ன பேஷன் எதுல? இப்போ ட்ரேடர் இருக்கீங்க நீங்க, இந்த ட்ரேடிங் வந்து உங்க அந்த பிளட்டுக்குள்ள இருக்கு. நீங்க வந்து ட்ரேடர் வந்திருக்கீங்க, அதனால ட்ரேடிங் வந்திருக்கு. ஆனா வந்து மேபி பாத்தீங்கன்னா உங்க அப்பா அம்மா வந்து ஒரு சம்மடி ஃப்ரெண்ட்ஸ் வந்து ட்ரேடிங்லாம் பண்ண இன்ட்ரெஸ்ட் கிடையாது இருப்பாங்க. மேபி அவங்களுக்கு அந்த கனெக்ஷன் கிடையாது. ஸோ அதனால இந்த கனெக்ஷன் கொண்டு வரது ராகு தான் ஆக்சுவலி. சார் ராகு கேதுச்சாரத்துல இருக்குன்னா சார் என்ன மீனிங் சார்? கேது ராகுச்சாரம், ராகு கேதுச்சாரம் சார். சரி, ரெண்டுமே ஆப்போசிட்ல இருக்காங்க இல்லையா? ரெண்டுமே வந்து ஒருத்தர் புல் ஒரு புஷ் அது மாதிரி. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து 8ஆம் வீட்டுல இருக்காருன்னா கேது, ராகு எங்க இருக்காரு? ராகு 2ல சார். 2ல இருக்காரு இல்லையா? ஸோ ராகு வந்து என்னது? ராகு வந்துட்டு உங்களுக்கு பேராசை இல்லையா? உங்களுக்கு வந்து நீங்க வந்து சேலரி வந்து ஒரு மாசத்துக்கு வந்து உங்களோட படிப்புக்கு வந்து ஒரு 50,000 சேலரி வரலான்னு இருக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் வந்து ஒரு மாசத்துக்கு 5,000 சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு வரும். 2ஆம் வீடு வந்து வெல்த், மூலதனத்தை கொண்டு கொடுக்குறது. ஸோ அங்க இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவாரு? நான் நிறைய சம்பாதிக்கணும், எப்படியே சம்பாதிக்கணும், அடிச்சு பிடிச்சி சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் இருக்கு. ராகு வந்து அந்த மைண்ட் செட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ராகு மைண்ட் செட் அது புரிஞ்சுக்கணும் நம்ம. நெக்ஸ்ட் யுரேனஸ்ன்றது அந்த ஸ்கை, வானத்துடைய அதிபதி யுரேனஸ். அவருடைய சொந்த வீடு அக்வேரியஸ்ன்றது கும்பராசி அதிபதி அவர். ஓகேவா? ஸோ அவர் வந்து 84 வருஷம் ஆகும். ஒரு கம்ப்ளீட் எல்லா வீடும் சுற்றி வரது 84 வருஷம் ஆகும். ஆனா டாப் நம்பர் 1 ப்ளூட்டோ நம்மளுக்கு. ஓகேவா? நான் மீதி எல்லாம் வந்து இந்த மீதி பேர்லாம் அந்த ஆர்டர் ஒன்று கொடுப்பேன் நான். அந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீ அது ஐடியா வந்து உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யுரேனஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது டெக்னாலஜி, அந்த ஐடி ஃபீல்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐடி ஃபீல்டில் வந்து நம்பர் 1 இருக்காங்கன்னா மெர்க்குரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சொன்னேன், மெர்க்குரி வந்து இந்த சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனி மாதிரி, சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனி சின்ன ஐட்டம் கண்டுபிடிச்சு ஏதாவது சம்திங் பிசினஸ் பண்றது இந்த மாதிரி மெர்க்குரி. இதே வந்து கூகுள் ஆர் மைக்ரோசாஃப்ட்ல எக்ஸல் ஆர் ஏதாவது சாஃப்ட்வேர் கண்டுபிடிக்கல, கூகுள் மேப்பு இந்த மாதிரிலாம் டெக்னாலஜி பெரிய அளவில் கொண்டு வரது யுரேனஸ். என்ன சொன்னேன்? சேட்டர்ன் ஸ்ட்ரெஸ்னா ப்ளூட்டோ மெகா ஸ்ட்ரெஸ், ஜூபிட்டர் லட்சதிபதினா பிளானடெக்ஸ் வந்து கரோடுபதி, மெர்க்குரி வந்து சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் பண்ணி பிரெயின் கொஞ்சம் மூலக்காரன், சின்ன நம்ம ஊர் லோக்கல் மூலக்காரன்னா இது வந்து யுரேனஸ்ன்றது வந்து இன்டர்நேஷனல் மூலக்காரன். ஓகே, ராஜமௌழி பார்த்தீங்கன்னா ராஜமௌலிக்கு வந்து யுரேனஸ் வந்து லக்னம்ல இருந்து எக்ஸால்டட் உச்சஸ்தியில இருந்தார். டெக்னாலஜியில் நம்பர் 1 மனுஷன் யூஸ் பண்ணி அவர் ப்ரொடியூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி எவ்வளோ யூஸ் பண்ணா தெரியும். ராஜமௌழி பற்றி ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இந்த படத்தை எடுக்கும் போது அந்த வந்து எத்தனை வகையான இருக்கு, என்னெல்லாம் பண்ணி ரிசர்ச் பண்ணுவார் மனுஷன். டெக்னாலஜி எல்லாத்தையும் வந்து இந்த டெவலப் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் இந்த படத்தை வந்து டெக்னாலஜி இப்படிலாம் யூஸ் பண்றது மேக்ஸிமம் யூஸ் பண்ணி அப்படி சக்சஸ்ஃபுல்லாக வந்திருக்காரு. ஓகே, ப்ளூட்டோ அவருடைய லக்னத்துல இருந்திருக்கு. ஆனா வந்து கிரீனும் கிடையாது, ரெட்டும் கிடையாது, நியூட்ரல். சன் சூரியன் இருந்திருக்காரு. சூரியன் என்ன சொன்ன, நம்ம சொல்றது நடக்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, அவர் டைரக்டர்னா அவர் சொல்றது எல்லாரும் கேட்பாங்க. சரியா? ஸோ அந்த மாதிரி கரெக்டாக அந்த பொசிஷன் இருக்காரு. ஸோ நம்ம என்ன இருக்கோ அதுக்கு வந்து அது தக்க மாதிரி பண்ணிட்டோம்னா, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சூரியன் இருக்கீங்க, ஆனா வந்து நீங்க வந்து ஒரு சின்ன வேலையில இருக்கீங்க, நீங்க இன்னொருத்தர் பேச்சை கேட்டுதான் ஆகணும். ஆனா பேச்சு கேட்க மாட்டேன்னு சொன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாத்திக்கணும். நீங்க ஓகே, உங்களுக்கு என்ன வேலை பண்ணா உங்களுக்கு யார் வேலை பண்ணுவான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அது வந்து அனலைஸ் பண்ண கற்றுக்கிட்டு கொஞ்சமா வந்து இட் டேக் சம் டைம். உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகலாம். அந்த ஒவ்வொரு ராசியும் வந்து கிரகம் வந்துட்டு என்ன கேரக்டர் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாம் லைஃப் ஈஸி, சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் நெப்டியூன், கடலுடைய அதிபதி. இவர் வந்து 162 வருஷம் ஒரு வாட்டி வந்து மூவ் ஆவார் ஆக்சுவலி. ஓகே, இவரும் வந்து நம்பர் 1. ஓகே, நம்ம ப்ளூட்டோ டாப் பிளானட் பார்த்தீங்கன்னா ப்ளூட்டோ, நெப்டியூன், யுரேனஸ் இவங்களாம் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் பிளானட்ஸ். அவங்க வந்து உங்களுடைய ஹாரோஸ்கோப்ல வந்து கிரீனா இருந்தாங்கன்னா உங்க லைஃப்ல எதுவே கிடையாது, தோல்வியே கிடையாது. ஜாகிரதையா பண்ணணும். அதுக்கோசம் நான் எது வேணா பண்ணுன்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது. ஓகேவா?
ஸோ இவரை பத்தி பார்க்கணும்னா அவர் வந்து வாட்டர் சம்பந்தமா, அது கடலுக்கு அதிபதி இல்லையா, வாட்டர் சம்பந்தமான திங்ஸ் வந்து சக்ஸஸ் கொடுக்கும். ஆக்சுவலி ப்ரொஃபஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷன் வந்து ரிலேட்டட் டு கொரியர் கம்பெனி ஆர் ஷிப்பிங் கம்பெனி ஆர் சம் ஏதாவது தண்ணி பிஸ்னஸ், இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு வந்து சக்ஸஸ் கொடுக்கும் ஆக்சுவலி. ஓகே, ஸோ அந்த பிளானட் என்ன அதிபதியோ அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப சக்ஸஸ் கொடுக்கும் அந்த ஒவ்வொரு பிளானட்டும். நெக்ஸ்ட் பிளானட் எக்ஸ் வந்து பணத்தை குறிக்கிறது. பணம்னா உன் வீட்டு பணம் என் வீட்டு பணம் கிடையாது மாதிரி மீன்ஸ் இட் இஸ் லைக் மாஃபியா லெவல்ல வந்து பணத்தை கொடுக்கறது பிளானட் எக்ஸ். ஓகே, கொடுத்தாருன்னா அடிச்சு நிறுத்துவார் எல்லாம். ஓகே, எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு வந்து அமிதாப் பச்சன் வந்து பிளானட் எக்ஸ் பாத்தீங்கன்னா கிரீன்ல இருக்கா லக்னால. ஸோ என்ன மாதிரி சுச்சுவேஷன் கொடுக்குறான்னு தெரிஞ்சு அமிதாப் பச்சன் சொல்லவே வேணாம் உங்களுக்கு. ஸோ பிளானட் எக்ஸ் லக்னால இருந்தா கிரீன் இருந்ததுன்னா பணம் பத்தி உங்களுக்கு வந்து கவலையே இருக்க வேணாம். ஓகேவா, இங்க பாத்தீங்கன்னா பில் கேட்ஸ் பிளானட் எக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நான் பார்த்தேன் யாருக்கும் பிளானட் எக்ஸ் நெகட்டிவ்ல இருந்தது. யார் இருந்தது? சரி, என்னோட தான் சார். உங்களுக்கு தானா? ஸோ பிளானட் எக்ஸ் நெகட்டிவ் இருந்தது இல்லையா. இதே பாருங்க, இன்னொரு எக்ஸாம்பிள் இது. பிளானட் எக்ஸ் 12ஆம் வீட்டுல இருக்கு, ஆனா லாஸ் பண்ணல அவரு. ஓகே, பிளானட் எக்ஸ் கிரீன்ல இருந்தது. அவர் என்ன பண்ணாரு? 12ஆம் வீட்டுல இருக்கும்போது நிறைய தான தர்மம் பண்ணார். உங்களுக்கு நிறைய கேள்விப்பட்டிருக்கு முன்னாடி. ஸோ என்ன ஆச்சு? அது தர்மம் பண்ணும்போது அது லாஸ், கைவிட பணம் போடுது. அது அந்த லாஸ் வந்து நல்ல கர்மத்துக்கு யூஸ் ஆகுது. அது என்ன பண்ணாரு? அது அந்த மாதிரி போயிடுது, லாஸ் ஆகல, பிசினஸ் லாஸ் ஆகல அவருக்கு. ஸோ அதனால வந்து நீங்க 12ஆம் வீட்டுல எங்க இருக்கு என்ன பிளான் பார்த்து அது பிரகாரம் அனலைஸ் பண்ணி நீங்க வந்து லாஸ் வர்றதுக்கு முன்னாடி தர்மம் பண்ணீங்கன்னா அது எதுக்கும் பாத்தீங்கன்னா தென் உங்களுக்கு வந்து லைஃப் வந்து நல்ல வேற லெவல்ல கொண்டு போயிடலாம். நெக்ஸ்ட் பிளானட் ஒய் வந்து இன்ஜினியரிங் சம்பந்தமா விஷயம்லாம் வந்து அதுல அடங்கும் ஆக்சுவலி. ஓகே, பிளானட் ஒய் வந்து 68 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மூவ் ஆகும், எல்லாம் கம்ப்ளீட்டா எல்லா வீடும் மாறும். ஓகே, இது வந்து ஃபார்மசி கம்பெனி ஆர் இன்ஜினியரிங் கம்பெனி, மேனுஃபேக்சரிங் கம்பெனி, இந்த மாதிரி ஃபீல்டில் வந்து கொஞ்சம் நம்பர் நல்லா இருப்பீங்க. இன்ஜினியர்ஸாக இருக்கா வச்சுக்கலாம். பிளானட் ஒய் உங்களுக்கு வந்து லக்னால இருந்து வச்சு கிரீன்ல. யார்தான் மைக் ஆன்ல இருக்கு, மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். ஸோ பிளானட் ஒய் லக்னால இருந்ததுன்னா தென் இன்ஜினியரிங் ஆகிறது, சம்திங் மேனுஃபேக்சரிங், டாக்டர், அப்புறம் நர்ஸ் ஆர் எனி மெடிக்கல் ஃபீல்டில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். நெக்ஸ்ட் பிளானட் ஜி பார்த்தீங்கன்னா இது வந்து சினிமா சம்பந்தமான விஷயம், ரொமான்ஸ், ஆர்ட்ஸ், அப்புறம் வந்து கலைத்துறை, இங்கெல்லாம் வந்து நம்பர் 1 குடிக்கட்டு பறக்கலாம். ஓகே, அது பிளானட் ஜி வந்து லக்னா இருந்ததுன்னா வந்து உங்களுக்கு வந்து சினிமா ஃபீல்டு ரிலேட்டடா வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். மேபி மீடியாவில் இருக்கலாம், மீடியா ஆர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, அந்த மாதிரி கலைத்துறையில வந்து உங்களுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்கு உள்ள போறதுக்கு. ஓகே, நீங்க சான்ஸ் வந்திருக்கும், நீங்க மிஸ் பண்ணிருக்கலாம், மேபி இன்ட்ரெஸ்ட் இல்லாம வந்திருக்கலாம், ஆனா வந்து வேற சான்ஸ் வரும் உங்களுக்கு. ஓகே, ஆனா வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு டச் பண்ணி வச்சுக்கிறது நல்லது எப்பவுமே. இது பார்த்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாம் க்ரூஸ் ரைட் சைடில் டாம் க்ரூஸ், ஹாலிவுட் டாக்டர் இருக்க டாம் க்ரூஸ் தெரியும் உங்களுக்கு, ஆக்ஷன் படம்லாம் இருந்து பாரு இல்லையா. அவரது பார்த்தீங்கன்னா பிளானட் ஜி பார்த்தீங்கன்னா லக்னால இருந்தது. சொந்த வீடு வந்து இது சிம்மராசி இருக்கு இல்லையா, சூரியனோட இருக்காரு. ஆனா அவர் லக்னால இருந்தார், இங்க கிரீன்ல இருந்தது. அவர் வந்து சினிமா ஃபீல்ட்ல கொடி கொட்டி பறந்தார். மார்ஸ் இருந்தது, தைரியம் சொல்லவே வேணாம், ஸ்டண்ட் எல்லாம் நம்பர் 1 பண்ணுவார், எதை பத்தியும் பயப்படுறது கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பார்த்தோம், பயப்படுறதே கிடையாது. நான் என் பேச்சு நானே கேட்க மாட்டேன்னு சொன்னார் இல்லையா, யார் அது? சுந்தரன், பிரேம். ஸோ பிரேம் மாதிரி தான், இந்த மாதிரி தைரியத்து எக்ஸாம்பிள் தான். மோடி அதே மாதிரி தான், மார்ஸ் அந்த நோட் பந்தி கொண்டு வந்தார் இல்லையா, நோட்டெல்லாம் பேன் பண்ண, 1000 ரூபாய் நோட்டெல்லாம் பேன் பண்ணாரு. ஓகே, அந்த மாதிரி ஜிஎஸ்டி கொண்டு வந்தது. இந்த மாதிரி தைரியமான விஷயம்லாம் பண்றது யாரும் பயப்படுறது கிடையாது. ஓகே, ஸோ அதான் மார்ஸ் லக்னால இருக்கிறது. எக்ஸாம்பிள், நீ வந்து மார்ஸ் லக்னால இருந்ததுன்னா அவர் கோழையா இருக்க சான்ஸே கிடையாது. இதெல்லாம் வந்து 200% வந்து ஜாதகம் பார்த்து சொல்லிடலாம், இவர் வந்து தைரியசாலி, இல்லைன்னா வந்து கோபக்காரன், இந்த மாதிரி டிசைட் பண்ணிடலாம். நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பொண்ணை கொடுக்குறீங்க வச்சுக்கோங்களேன், பொண்ணை கொடுக்குறீங்க பையனை கொடுக்குறீங்களோ, ஜாதகம் மாஸ் வந்து 1ஆம் வீட்டுல இருந்து வச்சுக்கோங்களேன், நான் யோசிக்கலாம், கோபக்காரன் தெரிஞ்சுக்கலாம், கோபக்காரன் ரொம்ப தைரியசாலின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்க அது பிரகாரம் டிசைட் பண்ணிக்கலாம், பொண்ணை கொடுக்கும் பையனை கொடுக்கும் வேணாம்னு சொல்லிட்டு. உங்க பையன் ரொம்ப சாதுவா, பையனை பொண்ணு ரொம்ப சாதுவா இருந்தான்னா கொடுத்தீங்கன்னா போட்டு சின்ன பொண்ணு ஆயிடும். இதே வந்து 7ஆம் வீட்டுல ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் 7ஆம் வீட்டுல இருந்து வச்சுக்கோங்களேன், அதுவும் சேம் தான், சொல்லவே வேணாம், வந்து நரகம் தான் லைஃப்ல. ஓகே, ஸோ நீங்க வந்து யாராவது நீங்க உங்க ஜாதகம் பாருங்க வேணா, சில பேருக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்து வச்சுக்கோங்க, உங்க ஃபேமிலிலேயே யாருக்காவது பொண்ணோ பையனுக்கோ யாருக்கா ஃப்ரெண்ட்ஸ்லாம் 7ஆம் வீட்டுல நிறைய பார்த்தா சண்டை சொன்னா வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து சிம்பிளா கேளுங்க,
7ஆம் வீட்டுல யார் பாருங்க, மார்ஸ் எங்க இருக்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சுப்படும். ஒண்ணு 1ஆம் வீட்டுல இருக்கணும், இல்ல 7ஆம் வீட்டுல இருக்கணும். ரெண்டுல ஏதாவது இருந்திருந்தாலும் உங்க வீட்டுல சண்டை போட்டுனே இருக்கல. ஸோ மார்ஸ் பார்த்தோம், செவ்வாய். மெர்க்குரினா மூலக்காரன். ஓகே. ராகு வந்து என்ன சொல்றது, ஒரு கில்லாடி எங்க வேணா பூந்து வெளில வந்துருவாரு. நீ பாக்குறதுல நல்லது நினைச்சா தப்பாகும், கெட்டது நினைச்சா ரைட் ஆயிடும், எல்லாம் உல்ட்டா பண்றது ராகு. ஓகே. இதை நம்ம சனி வந்து ரொம்ப ஸ்லோ மந்தமான பிளானட். சூரியன் வந்து நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிருக்கவரு. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்த்தோம் இல்லையா, எல்லா பிளானட்ஸ். இதான் வந்து நீங்க வந்து பார்த்து கத்துக்க வேண்டியது, ஞாபகம் வச்சுக்கோங்க பிளானட்ஸை பத்தி. நெக்ஸ்ட் வந்து பிளானட் கைரான். கைரான் வந்து நம்ம சந்திரன் மாதிரி. சந்திரன் எப்படி, இப்போ வந்து சந்திரன் வந்து சின்ன லேண்டு, ஒரு ஏக்கரா 2 ஏக்கரா லேண்டு சந்திரன்னா, கைரான் வந்துட்டு பல ஏக்கர், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஏக்கர். அந்த மாதிரி பிளானட் கைரான்ன்றது ரியல் எஸ்டேட் மாஃபியான்னு சொல்லலாம், அந்த மாதிரி லெவல்ல. ஓகே. அது மாத்திரம் கைரான் மாத்திரம் உங்களுக்கு வந்து லக்னால இருந்ததுன்னா, கிரீன்ல இருந்ததுன்னா, உங்களுக்கு வந்து ரியல் எஸ்டேட்ல இருந்து கண்ணை மூடி வியாபாரம் பண்ணலாம் நீங்க. ஓகே. ரியல் எஸ்டேட் நம்பர்னா கொடிக்கட்டி பறக்கலாம். உங்களுக்கு பெரிய எக்ஸாம்பிள் சொன்னோம்னா வந்து நம்ம சாவித்திரி தான். சாவித்திரி வந்து கைரான கிரீன்ல இருந்து லக்னால இருந்தது, ஒன்றும் நெகட்டிவே இல்லை. இவ்வளவு நெகட்டிவ் இருந்தது லைஃப்ல, அப் அண்ட் டவுன் இருந்தது. ஆனா ரியல் எஸ்டேட்ல அவ சேர்த்த மாதிரி யாரும் சேர்த்துக்க முடியாது, அவ்வளவு பைசா சேர்த்துக்க. அப்பயே வந்து ஆயிரக்கணக்கான கோடி வந்து அதிபதியா இருந்திருக்கா சாவித்திரி ஆக்சுவலி. ஸோ கைரான் லக்னால இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து சொல்லவே வேணாம், ரியல் எஸ்டேட்ல கொடி பழக. கண்ணை மூடி ரியல் எஸ்டேட் போட்டுனே இருக்கலாம், அவ்வளவுதான். வேற எதுவும் மார்க்கெட்ல பக்கம் வர வேணாம். உங்க மார்க்கெட்டோட உங்க ரியல் எஸ்டேட்ல கொடி பறக்கலாம். உங்களுக்கு யாராவது ரியல் எஸ்டேட்ல பெரிய சக்சஸ்ஃபுல்லா இருந்தாங்கன்னா அவங்க ஜாதகத்தை பாத்தீங்கன்னா கைரான் வந்துட்டு டாப்பா இருக்கும். இதே வந்து நீங்க பாத்தீங்கன்னா நார்மல் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா 9 பிளான்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கைரான் தெரியாது. ஓகே. இப்போ எதுக்கு வந்து இந்த மீதி பிளான்ஸ்ல பாத்தீங்கன்னா எதுக்கு சாவித்திரி அவ்வளவு லேண்ட் எல்லாம் வாங்கி சக்சஸ் ஆனது கேட்டீங்கன்னா யாரும் சொல்ல முடியாது. ஓகே. அதுதான் வந்து டிஃபரன்ஸ். 9 பிளான்ஸ் பார்க்கறதுக்கும் 12 பிளான்ஸ் 16 பிளான்ஸ் பார்க்கறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஷன் எடுத்தீங்க, வந்து நிறைய ப்ரொஃபஷன் இருக்கு உங்களுக்கு அவைலபிள். உங்களுக்கு வந்து எந்த ப்ரொஃபஷன் எடுத்து நீங்க வந்து சக்ஸஸ் ஆகலான்றது தெரியாது, உங்களுக்கு தெரியாது. ஆனா ட்ரை பண்றது தப்பு கிடையாது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஐ திங்க் பிரசாந்த் இல்லையா, அஸ்ட்ராலஜி படிச்சிருக்குன்னு சொன்னது, கேது 8வது. ஆமா சார். ஆமா சார். பிரசாந்த் இல்லையா, நீங்க ஐடில நீங்க ஆமா சொன்னீங்க முன்னாடி. ஆமா சார். ஐடில இருந்தேன் சார். 9 இயர்ஸ் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ். அவர் வந்து திருப்பி பாத்தீங்கன்னா எங்க போனாலும் கேத்து வந்து 8வது வீட்டுல இருந்து தவிர, 8வது வீட்டுல இருக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு வந்து 8ஆம் வீட்டுல வந்துட்டு மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். 8ஆம் வீடு வந்துட்டு அப் அண்ட் டவுன். ஓகே. அது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஹவுஸ். அது வந்து நம்ம வந்து பாடி பார்ட்ல பாத்தீங்கன்னா மேஷராசி ஃபர்ஸ்ட் ஹவுஸ் வந்து நம்ம தலைன்னா, 12ஆம் வீடு வந்து நம்ம பாதம், 8ஆம் வீடு வந்து நம்ம அந்தரங்க குதிக்கிறது. ஓகேவா? அந்த அந்தரங்கத்தை வந்து எப்படி வந்து நம்ம மூடி வச்சிருப்போமோ அதே மாதிரி டார்க், அந்த இடத்துல டார்க்கா வச்சுப்போம். நம்ம வந்து இது அண்டரை போட்டு வச்சுப்போம், எப்பவுமே வந்து எக்ஸ்போஸ் பண்ண மாட்டோம். குளிக்கிறதுனா கூட அந்த அண்டரை போட்டு குளிப்போம். அது வந்து அதுதான் நம்ம 8வது வீடுன்றது. அந்த 8வது வீடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து அப் அண்ட் டவுன் இருக்கும், பயங்கர அப் அண்ட் டவுன் இருக்கும், நம்ப முடியாது. உங்க வீட்டு எங்க வீட்டு அப் அண்ட் டவுன்ல கண்டமேனிக்கு அப் அண்ட் டவுன் இருக்கும் லைஃப்ல. திடீர்னு கோடீஸ்வரனோட திடீர்னு அப்படியே ஒரு பிச்சைக்காரன் ஆயிடுவான். அந்த மாதிரி கொண்டு போற பவர் இருக்கு அதுக்கு. இதே 8வது வீட்டுல வந்து செவ்வாய் இருந்தாருன்னா சடன் டெத், லைஃபே அப் அண்ட் டவுன் ஆயிடும். இந்த புனித் ராஜ்குமார் ஜாதகம் எடுத்து பாத்தீங்கன்னா 8வது வீட்டுல செவ்வாய் இருந்தார். மார்ஸ் என்னாச்சு, ஹி டைட் ஹார்ட் அட்டாக். ரொம்ப ஹெல்த்தி பர்சன் தான், கெட்ட பழக்கம் ஒன்றும் கிடையாது, ஆனா ஹார்ட் அட்டாக். யாருக்கும் சொல்ல முடியாது. ஆனா ஒரே ரீசன், மார்ஸ் வந்து 8வது வீட்டுல இருந்தது. மார்ஸ் 8வது வீட்டுல இருந்ததுன்னா சடன் ஆக்சிடென்ட் ஆர் டெத், ஹார்ட் அட்டாக், இது மாதிரி எதுவும் இருக்கலாம். ஆனா வந்து சடன் டெத் இஸ் பாசிபிள். ஓகே. இது வந்து 200% நடக்கிறது தான். ஏதாவது ஒரு நல்லது பண்ணி ஏதாவது எஸ்கேப் பண்ண தவிர அவங்க டெத் வந்து சடனா இருக்கும், நார்மலா இருக்காது. சரியா? அதே வந்து 4th ஹவுஸ்ல இருந்து வச்சுக்கோங்க, 4வது வீட்டுல செவ்வாய் இருந்ததுன்னா அவங்க லேண்ட் வந்து எப்படி லிட்டிகேஷன் இருக்கும். லேண்ட் வாங்கினீங்கன்னா ஏதோ ஒரு லிட்டிகேஷன்ல மாட்டிக்கும். ஏதோ ஒரு யாருக்காவது லிட்டிகேஷன் இருக்கு லேண்ட் எதற்காவது இங்க? யாரும் இல்லையா? சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா யாருக்காவது மார்ஸ் 4ஆம் வீட்டுல இருந்ததுன்னா வீடு அவங்க பேர்ல வாங்குறது இட்ஸ் நாட் குட் அட் ஆல். சரியா? ஸோ லக்னா வந்து ஃபர்ஸ்ட் ஹவுஸ் லக்னாதிபதி சொல்லுவாங்க ஆக்சுவலி. சரியா? அப்புறம் வந்து உங்களுக்கு அந்த கொடுத்துருக்க அந்த ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து கிரீன் ஸ்டோன் லவ் பிரகாரம் இது ஆக்சுவலி.
இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து சொந்த வீடு என்ன கொடுத்துருக்கு. ஓனர் சொல்றது சொந்த வீடு, ஃபாலோவர்ஸ் வந்து ஆப்போசிட் வீடு. பார்த்தீங்கன்னா நம்ம சூரியன் வந்து சொந்த வீடு லியோ பார்த்தோம், சிம்மராசி. எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா இதுதான் ஆப்போசிட். ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா கும்பராசி, அதுதான் வந்து ஆப்போசிட். அது வந்து வீக். சொந்த வீட்டில் இருக்கிறது பாசிட்டிவ், அது எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்ல இருந்தால் நெகட்டிவ். இது ஒரு ரூல் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸால்டேஷன், டெபிலிட்டேஷன், உச்சஸ்திதி நீச்சஸ்திதி சொல்லலாம். எக்ஸாக்ட் கிரீன்ல போட்டிருக்கேன் இல்லையா, கிரீன்ல போட்டு இதெல்லாம் வந்து இந்த பிளான்ஸ் இந்த வீட்டில் இருந்ததுன்னா உச்சஸ்திதி. இதே ரெட்ல இருக்கிறது எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா நீச்சஸ்திதியில் இருக்கு. சரியா? ஸோ இதான் நீங்கள் வந்து இந்த தெரிஞ்சுக்கிட்டு இது மெமரைஸ் பண்ணணும். இது இந்த 2 ஸ்லைடு மெமரைஸ் பண்ணணும். நான் சொன்னேன் ப்ளூட்டோ வந்து சொந்த வீடு விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் நீங்கள் இருந்ததுன்னா பாசிட்டிவ். ஸோ இதுதான் வந்து நீங்கள் பார்த்துக்க வேண்டியது. அப்புறம் இன்னொன்று ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்துட்டு இது இந்த ஸ்லைட் யாருக்கு ஹையஸ்ட் பவர் இருக்குன்றதை தான் குறிக்கிறது. 19 லெவல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ப்ளூட்டோ நம்பர் 1. ஓகே, அந்த ப்ளூட்டோ வந்து பாசிட்டிவ் தான் வச்சுக்கோங்களேன், லைஃப்ல எங்க ப்ராப்ளம் இருந்தாலும் சரி இது வெளில ஊற்றி விட்டுறாரு. உங்களை டென்ஷனே கிடையாது. மீதி பேர்லாம் வந்து துக்கடா அவங்களுக்கு. நெக்ஸ்ட் பிளானட் எக்ஸ். பிளானட் எக்ஸ் கும்பராசியில் இருந்ததுன்னா நம்பர் 1. நெக்ஸ்ட் நெப்டியூன். நெக்ஸ்ட் பிளானட் எக்ஸ் மேஷ ராசியில். நெக்ஸ்ட் யுரேனஸ். நெக்ஸ்ட் பிளானட் எக்ஸ் வந்து மகர ராசியில். நெக்ஸ்ட் பிளானட் ஜி. நெக்ஸ்ட் பிளானட் எக்ஸ் வந்து ஜெமினி. ஜெமினின்றது உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, மிதுன் ராசி. ஓகே, மிதுன் ராசி, கன்னியா ராசி, அதில் வந்து தனுசு, அப்புறம் வந்து கரகாட்டகா, அப்புறம் ரிஷப ராசி. இதெல்லாம் வந்துட்டு 5 சைன்ல இருந்து இருந்ததுன்னா பிளானட் எக்ஸ் வந்து பாசிட்டிவ். மீன்ஸ் அந்த இடத்துல நம்பர் 8th பொசிஷன். பிளானட் ஒய் 9th பொசிஷன். இங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து வேற நவகிரகம் எதுவுமே வரல இங்கே பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் வர்றது. நெக்ஸ்ட் வந்து சந்திரன். சந்திரன் வந்து சொந்த வீட்டில் இருக்கிறது ஆர் அமாவாசை பௌர்ணமி இருக்கிறது வந்து நெக்ஸ்ட். ஓகே, நியூ மூன் சொல்லுவாங்க. நியூ மூன்றது பௌர்ணமி சொல்ல முடியாது சார், அமாவாசை வந்து ஒரு ஸ்டேஜ் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வருது. அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். நெக்ஸ்ட் கைரான். அதுக்கப்புறம் எல்லாம் வருது. எல்லாம் லாஸ்ட்ல மூணு வந்து டெம்பரவரி. ஓகே, டெம்பரவரி சின்ன ப்ராப்ளம் கொடுக்கும், அப்புறம் அப் அண்ட் டவுன் ஆகும். இதெல்லாம் பாசிட்டிவ் இருந்ததுன்னா பயப்படவே தேவையில்லை. ஸோ இதை வந்து ஹையரார்கி ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. சரியா? இந்த பிபிடி மொத்தம் ஸ்லைட் பண்ண உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னு நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னைக்கு வந்து எந்தெந்த வீடு யார் சொந்தம்ன்றது பார்க்கணும். ஓகே, அவங்க சொந்த வீடுன்னு பார்க்கணும். 16 பிளானட் அஸ்ட்ராலஜி நம்ம பார்த்தீங்க இல்லையா, அந்த அஸ்ட்ராலஜி பிளாட் பண்ணி நீங்கள் வந்து ஹாரோஸ்கோப்பில் லக்னம் என்ன, ராசி என்ன, யார் எந்த வீட்டில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் நீங்கள். அது ஒன்று. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஒவ்வொரு என்ன சொல்றது அதிபதி இருக்காங்க இல்லையா, கிரகம் அவங்களோட கேரக்டர் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன்லாம், இந்த எக்ஸாம்பிள் எல்லாம் பாருங்க நீங்க. சரியா? இதுதான் நீங்க மெமரைஸ் பண்ணிட்டு இந்த வேலை இன்னைக்கு. சரியா? வேற எதுவும் இல்லை. நாளைக்கு வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு என்னது, ஃபர்ஸ்ட் ஹவுஸ் என்ன, செகண்ட் ஹவுஸ் என்ன, கேரக்டர்ஸ் என்ன, அதை பத்தி ஃபுல்லும் பார்ப்போம். சரியா? டவுட் இருக்கு ஏதாவது இது வரைக்கும்? சார் எனக்கு ஒரு டவுட் சார். இப்போ எக்ஸ் வந்து என்னோட ரெட்டிஷா லக்கணத்துல இருக்கு. இப்போ நான் ட்ரேட் பண்ணலாமா கூடாதா சார்? ரிஸ்க் நிறைய இருக்கு, அவ்வளவு சொல்லுவேன். சரி, ட்ரேட் பண்ணலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரிஸ்க் இருக்கு. நீங்க வந்து அந்த வடிவேல் சொல்ற மாதிரி ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி சொன்னீங்க வச்சுக்கோங்களேன், அது வேற விஷயம். சரியா? நீங்க வந்து பயந்தீங்கன்னா எல்லாமே உல்டா புல்ட்டா ஆகும். நீங்க வந்து ப்ராப்பர் ரூல்ஸ் போட்டு ப்ராப்பர் பிளான் பண்ணி 2 லாட் 3 லாட் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஓகேவா? பண்ணதே இல்ல சார். ஆக்சுவலி நான் வந்து எப்படிங்க சார், நான் அந்த அளவுக்குலாம் பண்ணதே இல்லை. ஒரே லாட் எடுத்து பண்ணிருக்கேன் சார் இது வரைக்கும். அதுக்கு நீங்க பண்ணாமலே ஒரு லாட் பண்றது வந்து ஃபுல் டைம் பாஸ். சரியா? அதுக்கு நீங்க பண்ணாமலே இருந்துடலாம். சரியா? வேஸ்ட் ஆஃப் டைம் வந்து ஆக்சுவலி. அதனால நீங்க வந்து நிறுத்தில. நீங்க ஒரு லாட் தான் பண்ணுவீங்க, தைரியம் இல்லை, பயப்படுறீங்கன்னா நிறுத்திடுறது பெஸ்ட். நீங்க வந்து என்ன பண்ணலாம், நீங்க வந்து நீங்க என்ன, உங்க பேர் என்ன? பிரசாந்த் சார். பிரசாந்த் என்ன பண்ணுவீங்க? நீங்க வந்து உங்களுக்கு வந்து கேத்து 8000 உங்களுக்கு சார் தான் கேத்து. சோ நீங்க வந்து என்ன பண்ணலாம், ட்ரேடிங் பயமா இருக்கு உங்களுக்கு வந்து இருக்கும்போது பயம் இல்ல சார். ஃபண்ட் என்கிட்ட கையில ரொம்ப கம்மியா இருக்கு. நான் 5000 ரூபாய் போட்டு சார் 67000 ரூபாய் எடுத்திருக்கேன் சார். 67000 ரூபாய் எடுத்திருக்கேன். பட் அதே சமயம் வந்துட்டு சார் நான் லாட் இன்க்ரீஸ் பண்ணி நான் போட்டதெல்லாம் இல்லை சார். ஒரே லாட் இது பண்ணிட்டு 500 பாயிண்ட் 1000 பாயிண்ட் வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் சார். அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து 40 க்ளோஸ் பண்ணதே இல்லை. மினிமம் 400 பாயிண்ட் 500 பாயிண்ட் க்ளோஸ் பண்ணுவேன் சார். ஒரு 1000 ரூபாய் போட்டாலே நான் 8000 10,000 எடுத்திருக்கேன். அந்த மாதிரி சார். ஓகே,
அப்ப என்ன அந்த மாதிரி தான் நான் இது பண்ணீங்க? வரைக்கும் பண்ணிருக்கேன். அப்ப வந்து பண்ணீங்கன்னா சோ டெஃபினட்டா உங்களுக்கு வந்து சேர்த்துருக்கீங்க பைசா இல்லைங்க சார். செலவாயிடுது அதெல்லாம். இப்போ வந்து ட்ரேடிங் பண்றீங்க இல்லையா? ஆமா சார். சம்டைம்ஸ் எடுப்பேன் சார். இப்போ நான் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் டோட்டலா இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து 48,000 ரூபாய் சார் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். நான் வித்ட்ரா பண்ண அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 68,000 சார். 68,000. அந்த இதுலயே லாஸ் ஆன அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 78,000 சார். இதே என்னோட இப்ப இருக்கிற 3 மாசம் ஆவரேஜ் சார். அவ்வளவுதான். இதே என்னோட 3 மாசம் ஆவரேஜ். என்னோட சஜஷன் என்னன்னா, நீங்க வந்து அஸ்ட்ராலஜிலேயே நீங்க 8,000 உங்களுக்கு வந்து கேத்து இருக்கிறதுனால ஓகே 8,000 உங்களுக்கு வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஸ்பாட் அனலைஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, உங்களுக்கு த்ரெட் என்ன, அதெல்லாம் இருக்கு இல்லையா? அனலைஸ் பண்ணும்போது ஆமா சார். உங்களோட ஸ்ட்ரென்த் மேல ஃபோக்கஸ் பண்ணணும் நீங்க. ஓகேவா? நீங்க வந்து ட்ரேடிங் பண்ணி சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, நீங்க வந்து அஸ்ட்ராலஜி சம்பாதிக்கணும். ஓகே, நாலேஜ் ஷேர் பண்ணலாம், நாலேஜ் சொல்லி கொடுக்கலாம். ஓகேவா? ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து 8 வந்து கேது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து எது ஸ்ட்ரென்த் இருக்கோ அது மேல ஃபோக்கஸ் பண்றது நல்லது இல்லையா? ஏன்னா பிளானட் லக்னால இருக்கும்போது ஃபைனான்ஸ் கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு இல்லையா? அது மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணும், நீங்க வந்து சேஃப் மோட்ல போறது நல்லது ஆக்சுவலி. ஓகே ஓகே சார். ஓகே, புரியுது சார். குட் ஆஃப்டர்நூன் சார். நீங்க ஸ்ட்ரென்த் மேல ஃபோக்கஸ் பண்ணனும், வீக்னஸ் மேல ஃபோக்கஸ் பண்ணாம பண்றது பெஸ்ட் ஆக்சுவலி. ஓகே ஓகே சார். குட் ஆஃப்டர்நூன் சார். நான் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன். நான் பவர் ஃபெயிலியர் இங்க. யார் பேர் என்ன? பால வெங்கடேசன். பால வெங்கடேசன். சொல்லுங்க. சார் என்னுடைய இது டைம் எப்படி இருக்குன்னு பாருங்க சார். என்னுடைய டேட் ஆஃப் பர்த் வச்சு நீங்க ஒரு நிமிஷம். ஆக்சுவலி நான் வந்து அந்த எக்ஸாம்பிள் கோர்ஸ் எடுத்தது ஆக்சுவலி. ஓகே, இந்த ஒரு எக்ஸாம் முடிச்சு நம்ம முடிச்சிடும். ஆல்ரெடி நம்ம வந்து என்ன நம்ம வந்து அவுட் ஆஃப் பாயிண்ட். பேர் சொல்லுங்க. பால வெங்கடேசன். ஓகே, ஏப்ரல் 7th 1961. ஓகே, டைம் வந்து 3.25 நாளிகை போட்டிருக்காங்க அந்த ஜாதகத்துல. 3 சாயங்காலம் 3 இல்ல 3.25னா காலம்பரல்ல வரும். அதான் 3 இல்ல சார், 3.25 நாளிகை. எனக்கு தெரியாது நாளைக்கு எப்படி கால்குலேட். இல்ல 2.5 மணி நேரம் ஒரு நாளிகை. சரி, நீங்க டைம் சொல்லுங்க எனக்கு ப்ராப்பரா. எனக்கு அந்த இதுல நான் எழுதி வச்சேன், நான் மறந்துட்டேன். அது 2 நாளிகை தப்பெல்லாம் பார்க்கணும். சரியா? உங்களுக்கு வந்து ஆக்சுவலி வந்து சார் 7 மணி சார் 7:16 என்னமோ வரும் சார் காலம்பரை மார்னிங். ஆமா 7:16 7:24 வரும். கரெக்ட். அன்னைக்கு சூரிய உதயத்தை வச்சு பார்த்தா நான் 7:24 வரும். சரி, என்ன இது? கும்பகோணம். ஓகே, உங்களுக்கு என்ன ராசி? என்ன பண்றீங்க? ராசி வந்து இதுதான் தனுசு. இது வந்து லக்னம் வந்து மேஷம். ஓகே, கரெக்டா தான் இருக்கு. ஆனா இது வந்து சனி வந்து இதுலயே தான் இருக்கும், தனுசுலயே தான் இருக்கும். அப்பன்னா டைம் தப்பாச்சு. அப்போ அப்படியா? சரி, கரெக்டா டைம் பாருங்க. நீங்க சொல்லி கொடுத்து பாருங்க. நம்ம நிறைய கிளாஸ் இருக்குல்ல, நான் பார்த்து. ஓகே சார். சரியா? தப்பு பார்க்கணும் நம்ம. ஓகே, இப்போ வந்து நிறைய பேர் வந்து நம்ம அஸ்ட்ராலஜில கேட்பாங்க இல்லையா, இந்த மாதிரி எனக்கு இது நடக்குமா அது நடக்குமான்னு சொல்லிட்டு இல்லையா? ஸோ கேபி அஸ்ட்ராலஜி ஒன்று இருக்கு. ஓகே, அந்த அஸ்ட்ராலஜில வந்து உங்களுக்கு வந்து 99% அக்யூரேட்டா கிடைக்கும் ஆன்சர். சரியா? ஆனா எத்தனை பேருக்கு வந்து தைரியம் இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சில பேர் யாருக்காவது என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. ஒரு எக்ஸாம்பிள், யாருக்காவது வந்து ஆன்சர் தெரியணும். சரி, சொல்லுங்க சார். ஏதாவது கொஸ்டின் உங்களுக்கு ஏதாவது இருக்கு இல்லையா? ஏதாவது எனக்கு வந்து இந்த டவுட் இருக்கு, மீன்ஸ் இந்த இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? சரிங்க சார். இப்போ வந்து நான் வந்துட்டு சார் எனக்கு என்ன ஒரு டவுட்னா, நான் ஒரு ஃபினான்ஷியலி நல்ல growthக்கு நான் போவேனா, நான் நினைக்கிற விஷயங்கள் சக்சஸ் ஆகும். குவான்டிஃபை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 1 லட்சம் சம்பாதிப்பேனா இந்த மாசத்துக்குள்ள, இந்த 6 மாசத்துக்குள்ள, அந்த மாதிரி கொஸ்டின் இருக்கணும். எஸ் ஆர் நோ. சார் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இருக்குள்ள நான் வந்து ஒரு 10 lakhs earn பண்ண முடியுமா? அந்த மாதிரி கொஸ்டின் இருந்ததுன்னா ஆன்சர் கிடைக்கும் கேபிஎஸ். சரியா? ஓகே, சரியா? ஸோ ஆனா அந்த ஆன்சர் எஸ் ஆர் நோ வந்து வச்சுங்களேன், எது வந்தாலும் உங்களுக்கு வந்து நீ ஜீர்ணிச்சுக்கிற சக்தி வேணும். சரியா? ஏன்னா அது வந்து ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும். 99% அக்யூரேசியா இருக்கும். சரியா?
ஆனா நிறைய பேருக்கு தைரியம் இருக்காது. சில பேர் கேட்பான், சார் எனக்கு கல்யாணம் இந்த வருஷத்துல முடியுமான்னு கேட்பான், எஸ்ஆர்னு கேட்கலாம். ஓகே, அது வந்து நம்மளுக்கு வந்து தெரியும் அந்த கேபி அஸ்ட்ராலஜில. ஆனா வந்து அது நம்மளுக்கு வந்து தைரியம் இருக்கா அது ஆன்சர் எடுத்துக்கிறதுக்குன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா, ஒரு க்ளூ கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. நம்ம அதை பத்திலாம் போக போறது இல்லை. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ் சொல்லியிருக்கேன். சரியா சார் புரியுது. நான் கேட்டதுக்கு ஆன்சர் சார். ஆன்சர் வந்து நம்ம கேபி நான் வந்து 4 சம் ஸ்டெப்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு. சரியா, அதுக்கு வந்து அது எப்படி அது வந்து அது நம்ம கவர் பண்ண போகிற சப்ஜெக்ட்ல. ஓகேவா, அது வந்து நான் வந்து செப்பரேட் கோர்ஸா பிளான் பண்ணியிருக்கேன் நான். ஏன்னா அது வந்து ரொம்ப கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் அது. சரியா, நம்ம அதை ஜஸ்ட் உங்களுக்கு ஐடியா கொடுத்துருக்கேன் நான். ஸோ உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும், எங்க வந்து எப்படி ஆன்சர் கிடைக்கும்ன்றதுக்கு ஐடியா கொடுத்துருக்கோம், அவ்வளவுதான். சரியா, புரியுது சார், புரியுது. ஏன்னா அது பெரிய அட்லீஸ்ட் ஒரு 15-20 நிமிஷம் ஆகும் அந்த ப்ரெடிக்ஷன் பண்றதுக்கு. ஓகே சார். ஓகே, அது வந்து அட்வான்ஸ்டு அஸ்ட்ராலஜி, நம்ம அதை பார்க்க போறது இப்போ. சரியா, ஸோ அது நீங்க வந்து ஒரு 55 ஸ்லைட் இருக்குல்ல, 50 ஸ்லைட் இருக்குல்ல, 53 ஸ்லைட் இருக்கு இல்லையா, இது என்னென்ன இருக்கு ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிட்டு நீங்க என்னென்னலாம் வந்து நான் சொல்லி கொடுத்து கம்பேர் பண்ணி நீங்க ஹாரோஸ்கோப் போட்டு ஒரு ஐடியா பண்ணி ஏதாவது டவுட் இருந்தால் நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் கவர் பண்ணணும் டவுட்ஸ்லாம். அதுக்கப்புறம் வில் கோ டு த நெக்ஸ்ட் ஹவுஸ் என்ன பார்ப்போம். அப்புறம் வில் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். எல்லாம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பர்சனல் ஸ்டேஜ் ஸ்பெண்ட் பண்ண டைம் இன்னைக்கு மார்க்கெட் அஸ்ட்ராலஜி 16 பிளானட்ஸ் என்ன பார்த்தோம். நாளைக்கு இந்த ஜோடிஎக்ஸ் கவர் பண்ணிட்டு இந்த பர்சனல் ஸ்டேஜ் கவர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஃபைனான்ஸ் அஸ்ட்ராலஜி மூவ் பண்ணிடுவோம். ஓகேவா? ஓகே சார். ஓகே, நாளைக்கு 1 மணிக்கு பார்ப்போம். ஓகே, பை. ஓகே சார். Sure. Thank you, sir. Thank you. தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி சார். நன்றிம்மா. ஓகே சார், தேங்க்யூ. பாய்.